அவரும் போயிட்டாரு பாதியில. விட்டு அந்த ஏறி ஏறுறாங்க எல்லாரையும். என்னாச்சு, என்ன ஒன்றும் சொல்றாங்க? இல்லைண்ணா, நான் ஒன்றும் இல்லைண்ணா, அது இது எதிர்த்து டிஎம்கே ஏடிஎம்கேன்ற பேரே வாயில வர மாட்டேங்குது. தைரியம் எல்லாம் பேச மாட்டாங்க. எப்படி பேசுவாருன்னு ஒரு இது கோவத்துல கேட்டது போட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. அவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் அப்படி ஒன்றும் கேட்கல. அந்த வீடியோ நீ அது தேவையா ப்ரோ? அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் பண்ணி விட்டு போயிருக்கலாம். அந்த பத்தி பேசியிருக்கலாம் ப்ரோ. அவங்க பாலிடிக்ஸ்ல போயிட்டு நம்ம திருப்பி அதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி இதாயிட்டாங்க. ரொம்ப வருத்தமா போச்சு ப்ரோ எல்லாரும். இப்ப ஸ்பேஸ் விஜய் ஃபேன்ஸ். ப்ரோ யாருக்கு ப்ரோ வருத்தமா இருக்கும்? இன்னொரு 5 minutes வீடியோ வரும் ப்ரோ. அது ஒரு 30 செகண்டாவது போட்டு விட்டுருக்கலாம் ப்ரோ. மென்டல் டார்ச்சர் ஆயிடுச்சு ப்ரோ. என்னையா உன் பிரச்சனை இல்லையா? போங்க ப்ரோ, நீங்க பயஸ்டாவே இருப்பீங்க ப்ரோ. இல்ல சரி ஓகே, உங்க சொல்லுங்க. கவுன்சிலிங் சார் நடத்த முடியும். என்னாச்சு, என்ன பிரச்சனை சொல்லுங்க. அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தானே ப்ரோ சொன்னாங்க, போட்டு விட்டு போக வேண்டியதான ப்ரோ. ஒன் லாஸ்ட் டைம்னு இவ்வளோ பெரிய வீடியோவை போட்டு தான் எல்லாரும் தெரிஞ்சது தான். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இதாக இது பண்ணிட்டாங்க. இந்த இது கோட் வைப்ல தானே இருந்தோம். இப்போ அதுக்குள்ள கடைசி படம் முடிய போகுது அப்படி இப்படின்னு போட்டாங்கல்ல. ப்ரோ ஆக்சுவலாக நானே தலை ஃபேன் ப்ரோ. அந்த வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. விஜய் ஃபேன்ஸ்லாம் சொல்ல வருவாங்க. கார்த்தி ப்ரோ, நிறைய தலை ஃபேன்ஸ் கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க ப்ரோ. சின்ன வயசுலேருந்தே பார்த்து வளர்ந்த ஹீரோ அப்படி விட்டுட்டு போகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க வீடியோ வச்சு. ரொம்ப ஃபீலிங்ஸாக இருந்தது ப்ரோ அந்த வீடியோவை. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல ப்ரோ பிரசாந்த் ப்ரோ வந்து ஒன்று போட்டிருந்தாருல ஒரு ஹேஷ்டாக். என்ன போட்டிருந்தாரு? ஒன் லாஸ்ட் டைம் வீடியோ கம்மிங் அப் பண்ண. ஓகே, அது என்ன மீனிங்? அது அவர் வீடியோ போடுறாருங்க சேனல்ல. அதுதான் ப்ரோ, அவர் எதுக்கு அந்த மாதிரி போடணும்னு கேட்குறேன். இதை பத்திங்க என்ன கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி. அண்ணா கார்த்திக் அண்ணா, ஹலோ கேக்குதாண்ணா? சொல்லுங்க. ஆனா இப்ப இது ஒர்க் அவுட் ஆகலன்னா திருப்பி படம் நடிக்க மாட்டாரா? சொன்னதுக்காக அப்படியே ஒர்க் அவுட் ஆகலனாலும் அரசியல்லே இருப்பாரா எப்படின்னா? எல்லாத்தையுமே காலம் தான் பதில் சொல்லும். இது என்ன இருக்கு? இப்ப திருப்பி படம் நடிச்சா ஒரு மாதிரியா இருக்காது? இதை இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இவங்க திருப்பி படம் நடிச்சா அதுவே அதுக்குதான் நான் அதை சொல்றேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் வந்து பாபா தான் கடைசி படம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அதை ஹெட்லைன்ஸ்ல போட்டாங்க எல்லா நிமிஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இதான் கேட்க வந்தேன். எல்லாரும் ஃபேர்வெல் வீடியோ மாதிரி போட்டு அனுப்புறாங்க. ஆனா இதுக்காகவே சோசியல் மீடியாவோட மைண்ட் செட்டுங்க. சோசியல் மீடியா மைண்ட் செட்டுங்க. அதான் சொல்றேன். ஏன்னா இப்போ 26க்கு மேலதான் அடுத்து என்னன்னே தெரியும். சோசியல் மீடியான்றது வெறும் 1% ஆடியன்ஸ் தான். சரியா? லைக் பண்றாங்க, ஷேர் பண்றதுலாம். இதுல நியூஸ்ன்றது கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அந்த நியூஸ் கன்வெர்ட் ஆகும். ஆனா இதுல வர ரியாக்ஷன்லாம் எதையுமே நீங்க வந்து மனசுல பெருசா எடுத்துக்கவே கூடாது. அவனுக்கு ஒரு இலவும் தெரியாது. சம்பந்தம்லாம் கொண்டாடுவான், சம்பந்தம் இல்லாம திட்டுவான். பட் இவன் ரியாக்ட் பண்றது தான் எல்லாருடைய மைண்ட் செட். அதெல்லாம் அதான் ப்ரோ, இப்போ ஒரு எலெக்ஷன் சப்போஸ் தோத்துட்டா கூட அப்புறம் ஃபண்டு தேவைப்படும். அதுக்காக என்ன பண்ணுவாரு? சும்மா உட்காந்துட்டு காசு வரும். சப்போஸ் தோத்துட்டா கூட என்ன சிஎம் ஆக போறாரா? எனக்கு புரியல. எனக்கு
சப்போஸ் இல்ல ப்ரோ, தோத்துட்டா கூட ரொம்ப இன்னும் சிஎம் ஆக அடிமட்டமா போறாரா? தோத்துட்டான்னு சொல்றேன். நான் ஜெயிப்பாருன்னு சொல்ல, இல்ல இல்ல அப்படி அடிமட்டமா எம்எல்ஏவே தோத்துட்டா ஆயிட்டாரு. கூட. ஏங்க, ஒரு 25 எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு கூட வச்சுட்டா கூட என்னங்க பண்ணுவாரு அவரு? ம். அடுத்து ஆனா அவர் ஒரு ஜெயிக்கிறாரா 25 எம்எல்ஏ தோக்குறாருன்னா வந்துட்டாங்க. கமல் மாதிரி போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணாம இருந்தா சரிண்ணா. விலகுனா கமல் கூட மாதிரி பரவாயில்லண்ணா. ஓகே. அப்ப விஜயகாந்த் மாதிரி இடைவெளி ஜாயின் பண்ணலாமா? இல்ல கூட்டணிக்கு இல்லண்ணா, போயிடலாமா? அந்த மாதிரி எல்லாரும் போய் அப்படித்தானே கூட்டணி பண்றாங்க. வச்சு அசிங்கப்படாம இருந்தாலே போதுண்ணா. அந்தந்த அதுவே கால போதும். தேவையில என்ன இருக்கோ அது பண்ணுவாங்க எல்லாருமே அரசியல்ல. நீங்க பாக்குற சினிமா ஹீரோ வேற, அரசியல் வேற. எம்ஜிஆரே தோத்துருந்தாருன்னா போய் காங்கிரஸ் இருந்திருப்பாரு திரும்ப. இன்னைக்கு மரியாதையோட போய் சேர்ந்தா பரவாயில்லண்ணா. இவர மாதிரி போய் இப்ப இந்த மாதிரி போய் பிரச்சாரம் பண்ணு, உனக்கான சீட்டு தரேன்ற மாதிரிலாம் வச்சுக்கலாம். விஜயகாந்த் மாதிரி போயிட்டு எதிர்க்கட்சியா இருந்தா ஒரு வாட்டி இருந்தா கூட அது ஒரு பேரு. அந்த மாதிரியாச்சும் இருந்துட்டு போயிடும். ஒரு பேரும் இல்லைங்க. என்ன பேரு? விஜயகாந்த் வந்து எதிர்கட்சியா இருந்தாரு. அப்ப என்ன பண்ணீங்க எல்லாரும்? ட்ரோல் தான் பண்ணீங்க அவரை. அப்புறம் என்ன? அப்ப என்னமே கமல் இல்ல கிடைச்ச அவர் மாதிரி ஒரு பாராட்டின பேர் மாதிரியும். கிடைக்காதுங்க. கமலுக்கு என்ன தப்பான என்ன கிடைச்சிச்சு அவருக்கு? அவங்களே பேசிட்டு போயிட்டு அவங்க கூடயே அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இருக்குல்ல. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி உங்களுக்கு நடந்துருக்கும்னு தோணுதா? அகேன்ஸ்டா தானே பேசுவேன். அப்படி பேசிதான் திட்டு வாங்கிட்டு சப்போர்ட் பண்ணேன். மாம்பழ கட்சிக்கெல்லாம் ஓட்டு போட்டேன். இந்த வாட்டி அதுவும் கிடையாது. அப்படியே வேற எது கட்சி ட்ராக் மாறிடலான் இருக்கேன். எதிர்த்து தைரியமா பேசவும் மாட்டேங்கிறாரு யாரையும். அதுதான் ஒரு மாதிரியா கன்ஃபியூஷன்ல இருக்கு. டைம் இருக்குல்ல, பார்ப்போம். எலெக்ஷன் இன்னும் 1.5 வருஷம் இருக்குல்ல. அப்புறம் டிஎம்கே ஏடிஎம்கேன்ற பேச்சே வாயில வர மாட்டேங்குது யாருக்கும். மாநாடு தடுத்தாங்கன்னா அப்ப உங்களை பார்த்து பயப்படுறாங்க, ஸ்டோரி போடுறாங்க. அப்ப டிஎம்கே எங்களை இது பண்றாங்க, அந்த மாதிரி கூட சொல்றதுக்கு தைரியம் கிடையாது. அதைதான் கேக்குறேன் நான். எதிர்த்து தைரியமா பேசலன்னா அப்ப எப்படி அரசியல் பண்ணுவாங்க இவங்க? இப்படியே ஐயோ, தளபதி 16 அப்டேட் வந்துச்சுன்னா எல்லாருமே அந்த லாஸ்ட் படம் சொன்னோம் இந்த அரசியல் கொண்டு வந்துட்டீங்க. இன்னமும் சரிண்ணா, நீங்க சொல்லுங்க. அதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க. இப்படியே போயிடும் என்ன கருத்து? அந்த படம் அந்த வீடியோ வந்து எமோஷனலா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. அது விஜய் ஃபேன்ஸ்க்கான வீடியோ. ப்ரோ இது படத்தோட ப்ரொமோஷன் ஃபீலிங்ஸ். ப்ரொமோஷனா இருந்தாலுமே விஜய் ஃபேன்ஸ்க்கான வீடியோ. அதுதான். சரி ப்ரோ, சரி. அவ்வளவுதான். அவங்க ஃபேன்ஸ்க்கான வீடியோ அது. ஓகே. அந்த ஃபேன்ஸ்க்கு அந்த ஃபேன்ஸ் பார்த்து செலிப்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கான வீடியோ தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. ப்ரோ இப்போ நீங்க சொல்றீங்க வந்தாங்கன்னா ஜெயிக்க மாட்டாங்க, அது ஷுவர் தானே, அப்படி எல்லாருமே அப்படி சொல்றீங்களே, அப்புறம் ஏன் ப்ரோ அதை அப்படியே தவிர்த்துட்டு போக வேண்டியதானே? டிஎம்கே ஐடிவிங்க ஆகட்டும், நீங்க ஆகட்டும், மறுபடியும் பேசிட்டு தான் இருக்கீங்க அதை பத்தி. எது பேசுறது? அப்புறம் வேற என்ன பேசுறது? இல்ல பேசுறதுன்னா டிவிக்கு வந்து இன்னைக்கு சான்ஸே கிடையாது, கமல் வந்தார் அவர் என்ன பண்ணாருங்களா, அது மாதிரி உங்களை மாதிரி டிஎம்கே ஐடிவிக்கும் ஃபுல்லாக அதான் பேசுறாங்க. ஸோ அப்போ உங்க இது வந்து ஒண்ணுமே வேல்யூ இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நீங்க ஆனா அதை பத்தி இது ஏங்க பண்றதும் அது நீங்க ஒரு இதுவும் பண்ணல. எது பண்ணாங்க? இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இது பண்ணாங்க, எது பண்ணாங்க? எதுவுமே பண்ணாங்க. மீடியாவுக்கு வந்து யூடியூப்ல வியூஸ் போகணும், அதுக்காக இதை ஒன்று போடுவாங்க. அது இல்லை ப்ரோ. இப்போ டிவிக்கு வந்துச்சுன்னா அவங்களுக்கு தானே ப்ரோ இது லைக் நெகட்டிவ் ஓட்ஸ் வந்து யாருக்கு இது? திரும்பியும் டிஎம்கேக்கு அது தான் ப்ராஃபிட்டா இருக்கும். ஆமா, அப்போ திமுக தான் அவங்க லாபம். வெல்கம் தானே பண்ணணும், ஏன் இப்போ இது பண்றாங்க? ஒரு கட்சி வர்றது இன்னொரு கட்சி இப்படி வெல்கம் பண்ணும். என்ன சம்பந்தம் பேசிட்டு இருக்கு? ஆளுங்கட்சி எப்படி இன்னொரு கட்சி புதுசா ஆமா புதுசா ஒரு கட்சி வெல்கம்னா சரி ஆரம்பிக்கிறாங்க அப்படியே வாங்க அவாய்ட் வாங்க பண்ணலாம்ல. எப்படி சொல்லும்?
அவாய்ட் தான் பண்ணியிருக்காங்க. திமுகல இருந்து எங்க என்ன ப்ரோ என்ன அவாய்ட் சொல்லியிருக்காங்க பண்றாங்க? இதை பார்த்து? எங்க ப்ரோ அவாய்ட் பண்றாங்க? கொடி லான்ச் அப்போ அவங்க கொடியோட இது போடுறாங்க. அது என்ன அவாய்ட் பண்றாங்களா? ஆமா, அவங்க கொடி தானே அவங்க போட்டாங்க. சரி ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நான் ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, கேவி ஆனந்த் வந்து கோவிட் டைமில் வந்து எஸ்டிஆரும் ஐஸ்வர்யா ராய் வச்சு ஒரு மூவி எடுக்கிற மாதிரி ஒன்று பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கேங்ஸ்டர் மூவி. அது நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரில. ஒரு வேளைக்கு அதே மாதிரி 4 ஸ்கிரிப்ட் வச்சுருந்தாராம் கேவி ஆனந்த். இப்போ கேவி ஆனந்த் சார் நம்ம கூட இல்லை. பட் அந்த அவரோட ஸ்கிரிப்ட் இருக்கும்ல, அதை வச்சு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? இதை பற்றி உங்களை ஐடியா ஏதாவது உங்களுக்கு? இந்த மாதிரி ஏதாவது இப்போ அவர் இல்லை நம்ம கூட, இருந்தாலும் அவர் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருப்பார்ல, அந்த ஸ்கிரிப்டை வந்து வேற யாராவது கொடுத்து எடுக்கிற மாதிரி, அந்த மாதிரி யாரும் எடுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி சிந்தனைலாம் உங்களுக்கு தோணுது? இல்ல இந்த ப்ரோ, மாதிரி ரீல் டைம்ல பார்க்கும்போது எனக்கு இது தோணுச்சு ப்ரோ, அதான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ரீல்ஸ் பார்க்கும்போதா? ஆமா, ரீல்ஸ்ல ஒருத்தர் பேட்டி கொடுத்திருந்தாரு ப்ரோ. கேவி ஆனந்த் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் நினைக்கிறேன், அவர் கூட உள்ளவர்னு நினைக்கிறேன். எஸ்டிஆரும் ஐஸ்வர்யா, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, இப்படி சொல்லியிருந்தாரு. அதான் ஜஸ்ட் சும்மா உங்கள்ட்ட கேட்டேன். இந்த மாதிரி அப்படி இருந்தா எடுத்து நல்லா நல்ல ஸ்டோரி எல்லாம் கொடுத்துருக்காரு. அதான் கேட்கறேன், சும்மா கேட்டேன் உங்கள்ட்ட. ஓகே ஓகே, புரியுது புரியுது. சரி ப்ரோ, சரி. இல்லை, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் ஏன் இங்க வருது, எங்க இருந்து வருது, எப்படி வருது இல்ல அப்படின்றத bro, நம்ம ஆராய்ச்சி எனக்கு இங்க பண்ணணும். சொல்ல நான் பார்த்தேன், தோணுச்சு இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லை. இருந்து எடுத்து அவர் நல்ல ஸ்டோரி எல்லாம் எழுதுவார், நல்ல கொடுப்பார்ல ப்ரோ. அயன்லாம் கொடுத்துருக்காரு, அயன் கோலாம் கொடுத்துருக்காருல ப்ரோ. அதனால எனக்கு தோணுச்சு அவர் ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குமே, அதை எடுத்து பண்ணா எடுத்து வெளியில பண்ணா கூட நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, வேற எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே, சரி. சரியா இருக்கீங்க. இல்லை எங்க அண்ணனை கூப்பிடுங்க, போர் அடிக்குது. எல்லாம் பத்திரிகை கூப்பிடுங்க. ಓಕೆ ಬ್ರೋ. சொல்லுங்க ப்ரோ. ಹೇಗಿದ್ದೀರಾ? ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? ಊಟ ಆಯ್ತಾ? ஊட்டாது ப்ரோ. ப்ரோ நேற்று நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களா கன்னடாவில் பேசணும், அதுக்கு தான் ப்ரோ பேசிட்டு இருக்கேன். ப்ரோ நீங்கள் இந்த கன்னடாவில் ஜிஎஸ்டி மாத்தாடு இஷ்யூ ப்ரோ. பார்த்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ஜிஎஸ்டி இஷ்யூ. என்ன ஜிஎஸ்டிக்கு என்ன இஷ்யூ? இல்லை நீ ட்ரெண்டியாக போயிட்டு இருந்துச்சுல, அதுதான் கேட்டேன் ப்ரோ. பாராட்டுறாங்களா? பாராட்டுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டுறாங்களா? திட்டுவோம். அவ்வளோதான். இதை தாண்டி என்ன நம்ம என்ன யோசிக்கிறோம்? ஏதாவது யோசிப்போமா? கிடையாது. பட் இருந்தாலும் அவர் சொல்ல வந்தது வந்து லைக் தமிழ்நாடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் அண்ட் சேவரிஸ்க்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஜிஎஸ்டி இருக்கும்போது ரெஸ்டாரண்ட் ஓனர் பர்ஸ்பெக்டிவ்ல தான் ப்ரோ அவர் பேசினாரு. ஓகே, இருக்கட்டுமே. என்னென்ன இருக்கு? எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி எப்படி இருக்க முடியும்? அது எப்படி வைக்க முடியும்? எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி வச்சிடலாமா? இல்லை ப்ரோ, அதான் உங்க அப்படி வச்சா நீங்க ஏத்துவீங்களா? இல்ல, நான் கேட்கறது ஓகே, எல்லாத்துக்கும் ஒரே ஜிஎஸ்டி வச்சிடலாமா? நீங்க ஏத்துக்குவீங்களா அதை? அது யோசிக்கணும் ப்ரோ. இன்னும் கேட்டா யாருக்குமே ஜிஎஸ்டி பத்தி புரிதல் இல்லை ப்ரோ. சூப்பர் மார்க்கெட் போறீங்க, சூப்பர் மார்க்கெட்ல வந்து இப்போ என்ன வாங்குறீங்க? அரிசி வாங்குறீங்க, பருப்பு வாங்குறீங்க, சோப்பு வாங்குறீங்க, சீப்பு வாங்குறீங்க, ஷாம்பு வாங்குறீங்க, எல்லாம் வாங்குறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி வச்சிடலாமா? ஒரே பில் தாங்க அவன் போடுறான். கம்ப்யூட்டர் குழம்பிடும் சொல்லலாமா? கம்ப்யூட்டர் எப்படிக்கும் குழம்பும் ஃபர்ஸ்ட்? அதான் ப்ரோ உங்க வியூ என்னன்னு கேட்க வந்தேன் ப்ரோ. அதான் ப்ரோ, அது தப்பான வியூன்றாங்க. ஓகே ப்ரோ. இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த காலத்துல இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு இட்லிக்கு 120 ரூபா பில் போடுறாரு.
எல்லாம் போறாரு, கம்ப்யூட்டர் வச்சு தான் பில் போறாரு. அவருக்கு பில் போட கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரச்சனையா பேசினா என்ன பண்ண முடியும்? இப்போ அவர் அப்பாலஜிஸ் பண்ற அந்த வீடியோ வைரல் யார் ப்ரோ ஆக்குனாங்க? லைக் இப்போ ஃபுல்லா அது அவங்களே தான் பண்ணியிருக்காங்க. யார் என்ன போடனா அவங்க சைட்ல இருந்தா இல்ல இவங்க பிஜேபி சைட்ல இருந்தா? பிஜேபி சைட்ல தான் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஏங்க அவர் பேசின விஷயம் தப்பு சரின்றதை தாண்டி அவர் பேசின தோரணை தப்புங்க. அது கரெக்ட் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ப்ரோ பொங்கலுக்கு விடாமுயற்சி வெர்சஸ் குட் பேட் அக்லின்னு சொல்றாங்க, உண்மையா ப்ரோ? விடாமுயற்சி அப்படிலாம் எப்படிங்க வரும்? யாருங்க சொன்னா இல்ல உங்களுக்கு? ப்ரோ, சும்மா சோசியல் மீடியால போட்டுட்டு இருந்தாங்க. விடாமுயற்சி போஸ்ட் பண்ண ஐடின்னு சொன்னாங்க. அப்படியே ப்ரோ? உண்மையா ப்ரோ? தீபாவளிக்கு வரல அந்த மாதிரி? தீபாவளிக்கு வாய்ப்பு இல்லை. டைம்ல வருமா? டிசம்பர்லயும் வாய்ப்பு இல்லை ப்ரோ. புஷ்பா இருக்கு, அதுக்கப்புறம் விடுதலை இருக்கு, உபாசா இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு. அப்புறம் எப்படி ப்ரோ? தெரியல, பார்ப்போம். ஜனவரி குட் பேட் அக்லி பொங்கல் ரிலீஸ்னு போட்டாங்க. விடாமுயற்சி விடாம பேருமா? ஏதோ ஒரு படம் வரும். உங்களுக்கு என்ன? இல்ல இருந்தாலும் விடாமுயற்சி வந்து ரொம்ப மகிழ் திருமேனியோட ஸ்டோரியும் நல்லா இருக்கும். அதுதான் எதிர்பார்த்திருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன். ஹாய் கார்த்திக். சொல்லுங்க. அதான் கார்த்திக், 1 மந்த்துக்கு முன்னாடி சொன்னீங்க விஜய் கண்டிப்பா நடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு தோணுல சொன்னீங்க. ஒரு மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ். 1 மாசமா 20 days முன்னாடி. சரி, அதுதான் இப்ப நீங்க சொல்றதுக்கு தோணுச்சு. இப்ப இந்த வீடியோ வந்துச்சு இல்ல, கண்டிப்பா நடிப்பாருங்க. கண்டிப்பா சிஎம் ஆயிரும். நீங்க சொல்லுங்க, நான் சொன்னது தப்புன்னு நான் சொல்லிக்கிறேன். அதுல கண்டிப்பா சிஎம் ஆக மாட்டாரு, அது தெரிஞ்சதுதான். அதுதான், அதனாலதான் கண்டிப்பா நடிப்பாரு நான் சொல்றேன். அதுதான் இது எப்படி பார்த்தாலுமே எல்லாத்துக்குமே அது தோணுது இல்ல. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் தேவையில்லாம அதை மார்க்கெட்டிங் பண்றாங்கன்னு தோணுச்சு விஜய் சைட்ல. அது இவருக்கே அது டிராபேக்கா போயிடும். நாளைக்கு நடிச்சாங்கன்னா சோசியல் மீடியா பத்தி தெரியும், வச்சு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அது எதுக்கு பண்றாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. கமலை வச்சு செஞ்சதை விட இவங்க பயங்கரமா ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இவர் அந்த மாதிரி வீடியோவும் பண்ணியிருக்க தேவையில்ல, அந்த மாதிரி அன்னைக்கு அறிக்கையும் கொடுத்துருக்க தேவையில்லையோன்னு எனக்கு தோணுச்சு. உங்களோட கருத்து? இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஃபியூச்சர்ல வர்றது ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே. இல்ல எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கே ராஜி கோஷ்டா கூட இப்ப 26ல ஜெயிக்க மாட்டாரு. அப்ப 5 வருஷம் அவர் என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா அப்படின்னு படம் நடிப்பாருங்க. எப்படிங்க படம் நடிக்காம ஒருத்தர் இருக்க முடியுமா? அதான் சொல்றேன், ஏன் இவரு தேவையில்லாம வாங்கி விட்டு ட்ரோல் மெட்டீரியலா இவரே பண்ணிக்கிறாரோன்னு தோணுது. எதுக்கு அதை செஞ்சுட்டு இருக்காரு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ப்ரோ. இப்போ எமோஷனலா அது ஒர்க் ஆகுதா இல்லையா, அவ்வளவுதான். இந்த படம் ஒர்க் ஆகுதுல்ல. ஓகே. எனக்கு தோணுது அந்தந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அவர் பண்றாரு ப்ரோ. ஒருவேளை ஜெயிச்சுட்டாருன்னா வந்துட்டாருன்னா அந்த மாதிரி தான். அவருக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, நமக்குன்னு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, நம்மளையும் இவ்வளவு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு. இல்ல அந்தந்த சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி அவர் இந்த சிச்சுவேஷனுக்கு இப்போ இதுதான் கரெக்டா இருக்குன்னு இதை அவருக்கே பண்ணிட்டு வந்தாருன்னா இருக்காரு. அவர் சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி மாறுவாங்க அப்படின்னு சொல்ல வரேன். அந்த அந்த எண்ணம் அவருக்கு இருந்துச்சுன்னா அவர் அரசியலுக்கு வரதுக்கே லாய்க்கில் நடத்தும். அவரே யோசிக்க மாட்டாரு 26 நம்ம சிஎம் ஆகும். ஏங்க இதெல்லாம் வந்து முன்னாடியே நிறைய பேர் பண்ண விஷயம் தாங்க. ரஜினி சொன்னாரு, அவருடைய லாஸ்ட் படம் சொன்னாரு. அதுக்கப்புறம் 25 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. கமலஹாசன் சொன்னாரு, நான் சினிமால இருந்து பெரிய விதையை வாங்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எந்த படத்துக்கு தெரியுமா? இந்தியன் 2க்கு சொன்னாரு. இந்தியன் 2 இப்ப ரிலீஸ் ஆன படம். அதான் கார்த்திகை 2 பேருக்கு விக்ரம் நடிச்சு இப்போதைக்கு சிம்பத்தி நீங்க சொன்னது சூப்பர் ஒர்க் அவுட் ஆகுது. கரெக்ட். இப்பயுமே சிம்பத்திலாம் ஆகாது. எப்படிங்க சிம்பத்தி ஆகும்? ஃபியூச்சருக்கு இது வந்து இதாகுமான்றதா என்னோட. இப்போதைக்கு நீங்க சொல்றது கரெக்டா இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் ஆகாது. எப்படி ஆகும்?
ட்ரோல் மெட்டீரியலே ஆகாதுன்றீங்களா? அதுதாங்க நானும் சொல்றேன். ஏங்க கமல் வேற, சிம்பத்தி ஆகாதுன்னு சொல்றேங்க. விஜய் வேற. சிம்பத்தி ஆகாதுன்னு சொல்றேங்க. இதெல்லாம் சிம்பத்தியே ஆகாதுங்க. லாஸ்ட் படம் சொல்றதா? அந்த ஃபேன்ஸ் கிட்ட அவங்க மத்தபடி மத்த ஜென்ரல் ஆடியன்ஸ்ட் ஆகாது. ஓவரால். ஓகே ஓகே ஓகே. ஓவராலா தெரியும். ஓவராலா ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க. ஓகே 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 ஓகே. அது இல்லாம கத்தி நேத்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம் பாஸ். ரஜினிகாந்த் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் வந்து ராகவேந்திர மண்டபத்துல இருந்து பேசுறேன். இந்த மண்டபத்தினா உங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணணும். இந்த மண்டபம் வந்து எனக்கு பிறகு வந்து இந்த மண்டபம் வந்து மக்களுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்படின்றது அன்னைக்கு வந்து பெருசா பிரைஸ் பண்ணி பேசுவோம். அன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்லிட்டாரு, ஹெட்லைன்ஸ்ல அது வரும். அவர் மண்டபத்தையும் மக்களுக்கு கொடுக்குன்னு சொல்லிட்டாரு, மக்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா ஃபியூச்சர்ல அதை நீ சொன்னியே செஞ்சியா இப்படிதான் வச்சு பேசிட்டே இருப்பாங்க. ஓகே. இல்ல அது கரெக்ட் தான், அதே தான் நானும் சொல்றேன். கார்த்திக் ஃபியூச்சர்ல இதை வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்கன்றத நானும் சொல்றேன். அப்ப நீ சொன்னியே இப்ப ஏன் இப்படி வந்துட்ட? கண்டிப்பா பேசுவாங்க, இதுல டவுட்டே இல்லை. பயங்கர ட்ரோல் ஆயிரும். அதுதான் எனக்கு சங்கடம். எதுக்கு இவங்க தேவையில்லாம இதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் என்னோட இது. இன்னைக்கு தகுந்த மாதிரி அத வந்து பிராக்டிக்கலா யோசிக்காம இதுதான் லாஸ்ட் போறோம், ஐயோ டான்ஸ் ஆட மாட்டாரு, அவங்களே யோசிச்சு ஆமா இல்ல நடிப்பாருன்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாரு. இல்ல அவர் நடிக்கவே மாட்டாரு, அவ்வளவுதான் 69க்கு அப்புறம் அவர் 70 வயசானா நடிக்க மாட்டாருன்ற மைண்ட் செட்ல இருக்காரு. அது அவங்களுக்கே அது ஒரு தோணல் வர மாட்டேங்குது. அது ஒரு டிராபேக்கா இருக்கு. பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா வாய்ப்பும் இருக்குல்லன்னு அப்படி யோசிக்க மாட்டேங்கிறாரு. ப்ரோ கார்த்தி ப்ரோ 2026 தான் தேர்தல். ஒருவேளை தோத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கிட்டா எப்படி ப்ரோ அடுத்த மூவ் எப்படி இருக்கும்? சினிமாக்குள்ள வருவாரா இல்ல அதுலயே கொஞ்சம் வருஷம் அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுங்க. எல்லாமே வந்து அந்த டைம்ல என்ன இல்ல ப்ரோ, தோணுதோ இப்போ ஒருவேளை இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒரு இடத்த புடிச்சிட்டோம்னா அந்த இடத்துக்கு பண்றத வச்சு இப்போ இந்த வருஷத்து 2026 ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் இங்க பாருங்க, இது வந்து 2021 எலெக்ஷன் ப்ரோ அந்த இடத்துல நம்ம கமலஹாசன் வந்து பண்றத வச்சு கோயம்புத்தூர் சவுத்துல அவர் ஜெயிச்சிருந்தாருனாலும் அவரால் ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அதாங்க அவர் ஜெயிச்சிருந்தா அப்படியா இருக்கும் இப்படியா இருக்கும்னு வந்து பிரசாந்த் ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு. அது சொன்னேன், எங்க எம்எல்ஏவோட பவர் அவங்களுக்கு கிடையாதுங்க. எம்எல்ஏ ஜெயிச்சா கூட அவர் சட்டமன்றத்துக்கு போக முடியாதுங்க. அவர் போனா ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டாங்க, அவர் பேச டைம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சீட்டு ஓரமா கொடுப்பாங்க, பெரிய அவமானம் தான் நடக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எம்எல்ஏக்கெல்லாம் அந்த அளவுக்கு பவர் இல்லை, ஆளுங்கட்சிக்கு தாங்க பவர் இருக்கு. ஒரு எம்எல்ஏவால போய் வந்து ஆயுத எழுத்து மாதிரி மாற்றவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். சரி இப்போ ஒரு 10 அந்த மாதிரி புடிச்சிட்டாருன்னா யாராவது கட்சி கூட சேருவாரா? அந்த மாதிரி அதுக்குமே தேவை அதுக்குமே தேவை அந்த டைம்ல நடந்துச்சுன்னா மட்டும்தான் அது நடக்கும். ஓகே ஓகே புரியுது. ஆனா கண்டிப்பா அது சேர்ந்தா ஆகணும், வேற வழி இல்ல. அந்த மாதிரி கொஞ்சம் பிடிச்சிருந்தா அப்படிதானே ப்ரோ? எதையுமே நீங்க ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அரசியல் அப்படிதானே ப்ரோ? பாலிடிக்ஸ் அரசியல ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அரசியல் இப்போ வந்து 15 இடம் பிடிச்சதுன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்னா டீல் பேசுவாங்களா ப்ரோ? தேவை இருக்கும் போதுதான் அது நடக்கும். அப்படின்னு பார்த்தா தேவை டீல் இருந்தாதான் நடக்கும் ப்ரோ. அதுதாங்க தேவை இருந்தா தான் நடக்கும். எதுவுமே நடக்காதுங்க. ஜெயலலிதா என்ன நினைச்சாங்கன்னா, ஜெயலலிதா வந்து 1984க்கு அப்புறம் 30 வருஷமா இந்தியால வந்து ஒரு கவர்மெண்டே வந்தது இல்லை மெஜாரிட்டியில. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தண்ணி நிற்போம், தண்ணி நின்னோம்னா ஒரு 20 எம்பி ஜெயிச்சாலும் 25 எம்பி ஜெயிச்சாலும் நம்ம கூட்டணி சேர்ந்துருவோம். அப்போ வந்து பி கவர்மெண்ட் வந்துடும். அது அவங்களுக்கே தெரியும், மோடி தான் திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரு. இந்தியாவுக்கே தெரியும். அப்ப மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனார்னா நம்ம வந்து தனியாக நின்னோம்னா நம்மகிட்ட ஒரு 20 எம்பி இருக்காங்கன்னா நம்ம ஆதரவுல ஒரு கவர்மெண்ட் இருக்கும் இந்தியாவில் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா மோடி மெஜாரிட்டியில ஜெயிச்சிட்டாரு. அது ஜெயலலிதா நினைச்சா நடக்கல. ஜெயலலிதா பிஎம்க்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க அந்த டைம், அப்படியா ப்ரோ? பிஎம் பிஎம்க்குலாம் ட்ரை பண்ண முடியாது அந்த மாதிரி. ஆனா அதனால ட்ரை பண்ணாங்க. நம்ம ஆதரவுல ஒரு கவர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அது நடக்கவே இல்லை. என்னாச்சு, கம்ப்ளீட்டா அவங்க வந்து ஈஸியா மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க. சந்திரபாபு நாயுடு நினைச்சிருக்கவே மாட்டாரு. இவரு என்ன நினைச்சிருப்பாரு, ஆந்திராவை பிடிச்சா போதும் நினைச்சிருப்பாரு. அவருக்கு நடக்குது. விஜயோட கேரளால எப்படி ப்ரோ? விஜயோட கேரளாவுக்கும் விஜய் பாலிடிக்ஸ்க்கும் சம்பந்தம் இல்லை.
என்னங்க சம்மந்தம் இல்லாம கேக்குறீங்க? கேரளாக்கு விஜய் அங்கேயும் தானே விஜய் மக்கள் இயக்கம்னு வருது, அதான் கேக்குறேன். போடுறாங்க நிறைய என்னங்க பேர். கேரளா கேரளால இருக்கும் பாலிடிக்ஸ் லாரி ஏறி வந்து தமிழ்நாட்டுல அந்த ஓட்டா போட போறான். தமிழக அங்க வெற்றி கழகம் தான் பேரே அங்க வச்சிருக்காங்க. தான் அப்புறம் என்ன பேரே தமிழக வெற்றி கழகம் தான் வச்சிருக்காங்க. அப்புறம் என்ன அதான் ப்ரோ, அங்க எதுவும் சம்மந்தப்படுத்த மாட்டாரா? இங்கேயே ஃபர்ஸ்ட் கேரளாக்கு பாப்பா பத்தி அதுக்கு லாஜிக்கே இல்லைங்க. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. நார்மலா கேட்டேன், சும்மா தமிழக வெற்றி கேட்டேன் கழகம் ப்ரோ. தான் வச்சிருக்காரு, பேரே அதானே வச்சிருக்காரு. என்னங்க ஒரு ஃபேன் மாதிரி யோசிக்கலாம், இல்லை சும்மா சம்மந்தம் பேசிட்டு இருக்க முடியுமாங்க? கார்த்திக் ப்ரோ. என்ன சிவா? ஹலோ. கார்த்திக் ப்ரோ. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன கேட்கணும்னா, இப்போ அரசியல்னு வந்துட்டா எல்லாருமே வந்து கண்டிப்பா அவங்க கொள்கையை சொல்லுவாங்க. ஆப்போசிட் கட்சியோட கொள்கையை அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல. அது பேசணும், ஏதாவது கருத்து சொல்லணும்ல. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு விஜய் அந்த மாதிரி சொல்லியிருக்காரான்னு தெரியல. பட் ரஜினி கூட சொல்லியிருக்காரு அப்பப்போ. டைம் இருக்குல்ல, டைம் இருக்குங்க. எங்க நான் வந்து விஜய் வந்து அடுத்த வருஷம் கட்சி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த ஆள் தான். சரியா, இப்போ வந்து முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏன் பேசல, இப்பயே பேசல, நீங்க இருக்கீங்க சொல்லவே இல்லைங்க. நான் ஒரு வருஷம் கழிச்சு பேசலாம், அப்படி சொல்லல, பேசினாலும் அப்படி சொல்லல. வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது சும்மா கொஞ்சமாவது ஒரு சொல்லுவாங்கல்ல, அது கூட இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். கேக்குறேன் எப்படி வந்து பேசுவாருன்னு மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கான்னு கேக்குறேன். கண்டிப்பா பேசுதானே ஆப்ஷன் வந்து ஒரு 25 ஆகஸ்ட் செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அஜித்குமார், உங்க ப்ராப்ளம் என்ன? ஓட்டு போடுறாங்க, ஓட்டு போட போறாங்க, போடாதவன் இருக்க போறான். உனக்கு என்ன பிரச்சனை? பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை பேசுறேன். பேசுறது யாரு வேணா பேசவே கூடாது. என்ன தப்பா பேசுன? இப்ப அதுல இருந்து நீ அதானே பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ண தப்பான? நீ என்ன பண்ண? படமே நடிக்க மாட்டாரான்னு கேட்டேன். நீங்க சொன்னதான நான் கேட்டேன். ஒரு மாசத்துக்கு நீங்க சொன்னீங்களே அப்படின்னு கேட்டேன். நான் சொல்லிடுறேன், வந்தோடனே ட்ரோல் ஆயிருவாரு, அடுத்த படம் நடிச்சா ட்ரோல் ஆயிருவாரு அப்படின்னு நீ சொல்ற. நடிக்கவே இல்லை, நடிக்கவே இல்லை, நடிக்கவே இல்லை. எல்லா விதத்துலயும் தானே பேச முடியும். நீ சொல்ற மாதிரியும் பேசலாம், நான் சொல்ற மாதிரி பேசலாம்ல. நான் சொல்ற மாதிரி பேசலாம்ல, அப்ப நீ சொல்ற மாதிரி தான் நடக்குமா? நான் சொல்ற மாதிரியும் பேசலாம்ல, நான் சொல்ற மாதிரி நடக்கலாம்ல. நான் கேக்குறேன், நீ சொல்ற மாதிரி தான் நடக்கலாம், நீ சொல்றது நடக்கலாம் தான் நான் சொல்றேன். ஒரு வேளை தான் சொன்னேன், கன்ஃபார்மா நான் சொல்லல. ஒரு வேளை தான் சொன்னேன். ஃபேன்ஸோட எமோஷன்ல நீ வாழ்ந்துட்டு இருக்காத இங்க வந்து, சரியா? சும்மா யாரு நாங்க இருக்கே முட்டாளாட்டம் பேசிட்டு இருக்கேன். நாங்க இருக்கே முட்டாளாட்டம் பேசுறேன். நீங்க தான் வாழணும். நான் ஜென்ரலாவே பேசிட்டு இருந்தேன். வீடியோ வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுதா, இது வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு இந்த கேட்டுட்டு இருக்கே, இது என்ன உனக்கு அறிவு இல்லையா உனக்கு? ஆமா, அதுக்கு முன்னாடி நான் வரதுக்கு முன்னாடி கேட்டாங்க, யாருக்கு எனக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு அறிவு இருக்கா? உனக்கு தான் அறிவு இல்லாம பேசிட்டு எவனோ ஒருத்தன் தெரியாத வந்து நடிக்கவே மாட்டாங்க. 5 ஃபாலோவர் வச்சுட்டு எவனோ ஒருத்தன் வந்து பேசிட்டு இருக்கான், அவனுக்கு பேச தெரியாம பேசிட்டு இருக்கான். 5 ஃபாலோவர் இருக்கட்டும், ஒரு ஃபாலோவர் இருக்கட்டும், அவன் புதுசா கேட்ட கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். அதை பேசினா அபியூஸ் பண்ணா, கெட்ட வார்த்தையில பேசிட்டா, யாரு கெட்ட வார்த்தையில பேசினப்போ அப்படி சொல்லல சொல்ல தம்பி. அவன் கேட்ட கேள்விக்கு பதில் தானுங்க. அவன் முட்டாளா பேசிருக்கட்டும், ஓகே, அவன் முட்டாள்தனமா பேசலாம். அறிவாளி நீ பதில் சொல்லு. என்ன இப்ப அறிவாளியா பேச இருக்கு இப்போ சொல்லு. அவன் முட்டாள்தனமா கேள்வி கேட்டால, அறிவாளியா நீ பதில் சொல்லு. சிம்பத்தி ஆகுமா, ட்ரோல் ஆகுமா அப்படின்னு சொல்லி அவன் நீ சொல்லு. அவன் கேட்டுக்க போறான், நான் கேட்டுக்க போறேன். அததான் நான் சொல்ல வரேன். இப்போ ரஜினி பண்ணதே தான் வந்து விஜய் பண்ணுவார். நீங்க எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? ரஜினி என்ன 25 வருஷம் முன்னாடி சொன்னாரு, அது இப்பவும் அதே தான், அப்படி ஒண்ணு அவர் ஃபாலோ பண்ணல. விஜய் அதான் பண்ணுவாரு, எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஒரு வேலை தான் எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எப்படி நான் சொல்ல முடியும்? அதுக்கு பதில் நீ சொல்லு. கேள்வி கேட்காத, கேள்வி கேட்காத பண்ண மாட்டாருன்னு சொல்றேன். நான் பண்ண மாட்டாருன்னு சொல்றேன். அப்படி எதை வச்சு? அதுக்குதான் கேட்டேன், ஒரு சிம்பிள் கேள்வி. 2024 சிஎம் ஆயிடுவாருன்னு கேட்டேன். வச்சு சொல்ற, நீ எதை வச்சு சொல்ற? நான் சிம்பிளா சொல்றேன் பாரு. ஒரு வாரத்துக்கு திரும்ப கேள்வி கேட்கறது யூஸ் இல்ல, சரியா? 2024 சிஎம் ஆயிடுவாரா? கேள்வி எல்லாம் கேட்கல, நான் கேள்வி எல்லாம் கேட்கல. சிஎம் ஆயிடுவாரா? 2026 சிஎம் ஆயிடுவாரா? ஆயிடுவாரு. ஓகே, அப்புறம் அடுத்தது வாழ்த்துக்கள். அவ்வளவு, இதுக்கு மேல என்ன இருக்கு? நான் அப்படி உங்களை மாதிரி சம்பந்தம் நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அந்த பதில ஏத்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். கார்த்திக் எனக்கு இன்னொரு கொஸ்டின். சொல்லுங்க, பேசிதான் இருக்கு, சொல்லுங்க. இல்ல இப்ப எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒருத்தர் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் சீமான் எடுத்துங்க. இத்தனை வருஷமா இருக்காரு. இப்பதான் அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஓரளவு ஓட் பர்சன்ட்ல வந்திருக்கு.
பட் இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, ஓகே. பட் அதெல்லாம் ஓட்டா மாறுமா? எவ்வளவு மினிமம் பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க ஓட் 2026ல அட்லீஸ்ட்? ஏன்னா சொல்ல முடியும் 1.5 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் இல்ல நடக்குதுங்க. நம்ம அந்த எலெக்ஷன்ல என்ன நடக்குன்னு சொல்ல முடியாதுங்க. நம்ம எலெக்ஷன் வந்து அப்படி கரெக்ட் கிடையவே கரெக்ட் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த கரெக்ட் ஃபேன் கரெக்ட். பை மாதிரி நாங்க தான் வந்து இந்த வண்டி பின்னாடி நம்பர் பிளேட்ல சிஎம் 2026 ஒரு நம்பர் பிளேட் அடிச்சு ஐயோ, ஒட்டிக்கிட்டு நான் தான் அது சிஎம் சொல்லி சுத்திட்டு கரெக்ட். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இதான் லாஸ்ட், இதெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாங்க. ஏங்க இப்போ அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, இப்போ 2016 வந்து அடுத்த சிஎம் நான் தான் சொல்லி அவர் வந்து உறுதிமொழிலாம், அன்புமணி ஆகிய நான் தமிழ்நாடு முதலமைச்சராக பதவி ஏற்று அப்படின்னு சொல்லி மது விலக்கெல்லாம் அமல் பண்ணிட்டாரு. அவரு எப்ப ஸ்டேஜில் பண்ணிட்டாரு சார். அவரு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் யார் வேணாலும் பண்ணலாம். அந்த அந்த ஒரு காமெடி ஃபன்லாம் யார் வேணாலும் பண்ணலாம். அரசியல்ன்றது வந்து அந்தந்த டைம்ல என்னென்ன நடக்குதுன்றத பொறுத்து தான் இருக்கு. சினிமாலாம் கரெக்ட் ஓட்டாக ப்ரோ. நம்ம மாறுமா என்னதான் அதெல்லாம் தெரியாது. சினிமாவை தாண்டி திடீர்னு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி ஒருத்தர் வந்து ஜெயிக்க முடியும்? கார்த்தி சொன்ன மாதிரி அதுவும் விஜய் பண்ண படமே முடியும். 95 லட்சம் 90 லட்சம் பேர் தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப சினிமா அதாங்க அதுக்கு வந்துருமான்னு சொல்ல அதுக்குன்னு முடியாது. அங்க அந்த ஓட்டு வருதான்னு தெரியாது, அதை தாண்டி வருதான்னு அதான் தெரியாது. எல்லாமே சொல்றேன். பேசுறதை பொறுத்து 90 இருக்குங்க. லட்சம் பேர்ல அன்னைக்கு எத்தனை பேர் அன்னைக்கு 2 இருக்கிற முறை விஷயங்களை பார்த்திருப்பான், பொறுத்து 3 இருக்கு. முறை பார்த்திருப்பான். அது ஒண்ணு இருக்குல்ல. அதுதாங்க, 90 அவங்கள லட்சம். மட்டுமே ஓட்டர்ஸாகவும் நம்ம நினைக்க கூடாது. அவங்கள மட்டுமே ஓட்டர்ஸாகவும் நினைக்க கூடாது. பட் அவங்கள தாண்டி இருக்கவங்களும் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்றதும் நமக்கு தெரியாது. அதான் 8 கோடி அது பேர் 90 எல்லாமே நீங்க லட்சம் பேர். பேசுறதை பொறுத்து இருக்கு. இன்னொன்னு அவங்க என்னென்ன முடிவு பண்றாங்க, எப்படி எப்படி ஆனா வந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க, அரசியல் பண்றாங்க, அதெல்லாம் அது வந்து அதை நாங்க கேட்டுட்டு உட்காந்து ஏங்க நீங்க பேசுனது ஏதாவது ஒத்துக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு ரஜினி ஃபேனா ஒரு அஜித் ஃபேனா அதை வந்து ட்ரால் பண்ணான்னு அதுக்கு நீங்க பதில் சொல்ல எப்படி சொல்றீங்க, அதே மாதிரி ஒரு விஜய் ஃபேனா நான் ஏறி வந்து சொல்லுவேன், நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுக்கு நீங்க பதில் அதுதாங்க நானும் சொன்னேன். ஏன் நடிக்க மாட்டாருன்னு கேட்டேன். சிஎம் ஆயிடுவாருன்னு. ஆமா நீங்க நான் வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு தேவையில்லாத பேசுறது. நிவாஸ் பாருங்க, சிம்பிளான கேள்வி. ஒரு அஜித் ஃபானா ரஜினி ஃபானா என்கிட்ட கேள்வி கேட்டேன். என்ன கேட்டான், என்னங்க லாஸ்ட் படம்னு சொல்றாரு, எலெக்ஷன்ல வந்து இவர் தோத்துட்டா நடிக்க மாட்டாரான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க தோத்துட்டான்னு நடிப்பாருங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க, அண்ணன் ஜெயிச்சிருவாருங்க. ஜெயிச்சா நடிக்க மாட்டாருங்க, சிஎம் ஆயிடுவாருங்க, நாடே அவர் காப்பாற்றணும், அவர் நாட்டு சிஎம் ஆயிருக்கும் வேலை இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அவன் கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட இங்க பாருங்க, அவன் கேட்ட கேள்விக்கு அவன்கிட்ட பதில், சிஎம் ஆயிடுவாரு நீங்க கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில், அவ்வளவுதான். நீங்க சிஎம் ஆயிடுவாரு கேட்டீங்க, நான் ஆயிடுவாருன்னு சொல்லிட்டேன். அவரு தோத்தாலுமே நான் நடிக்க மாட்டாரு நான் சொல்றேன். அது என்னோட நம்பிக்கை. ஓகே, தோத்தாலும் நடிக்க மாட்டாரு, நடிக்க மாட்டாரு என்னோட நம்பிக்கை. ஓகேங்களா? மத்தவங்க சொல்ற மாதிரி அவர் பண்ண மாட்டாரு என்னோட நம்பிக்கை. ஏங்க அது உங்களுடைய நம்பிக்கையா இருக்கலாம், என்ன பண்ண முடியும்? அதை வந்து நீங்க வந்து அப்போஸ் பண்ண முடியாது என்னோட நம்பிக்கை வந்து. ஓகேங்களா? நான் கண்டிப்பா அதை பண்ணவே மாட்டேங்க. நான் ஏங்க பண்ணும் நம்பிக்கை? நான் பாத்திருக்கேன் இல்லைங்க, நம்ம முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்திருக்கேன். பாக்யராஜ் பாத்திருக்கேன், எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பாக்யராஜ் வந்திருக்காரு, கார்த்தி வந்திருக்காரு, இங்க கார்த்தி வந்திருக்காரு, சிவாஜி வந்திருக்காரு, நீங்க இது வரைக்கும் எல்லாம் வந்திருக்காங்க, கமல் வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் வந்திருக்காரு, ஒரு 5 பேர் இருக்காங்களே. நான் அதை வச்சு சொல்றேன். ஓகே, இத்தனை நடிகர்கள் வந்து இந்த மாதிரி எலெக்ஷன் தோத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களோ அதுதாங்க இன்னும் இவரும் பண்ணுவாரு சொல்றேன். இல்ல நாங்க வேற மாதிரி, நாங்க அப்படி, நாங்க இப்படி அப்படிலாம் நான் பேச வரல கார்த்தி. இது வரைக்கும் நீங்க பண்ணவங்களை ஒரு உதாரணமா தான் வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது அப்படி பண்ண மாட்டாங்க. யாரதான் வச்சுக்கிறது அதுதாங்க, அப்படி இருக்கிறவங்களை வச்சு நீங்க பேசுறீங்க. நான் இருக்க மாட்டேன், நான் பேச வந்திருக்கேன், அவ்வளவுதான். நான் சொல்றேனே, நீங்க சொன்னீங்களே ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவீங்க, நடந்தது பேசு நடக்காதது பேசாதுன்னு. நான் நடந்ததை பேசுறேன், நடந்தது பேசுறேன். சிவாஜி, கார்த்தி, பாக்யராஜ், நானும் பின்னால் நடக்கும் அதை தான் பேசுறேன். விஜயகாந்த், கமலஹாசன், அவ்வளவுதான். ஓகேங்களா? எல்லாரும் அதான் சொல்றேன். நான் 5 எக்ஸாம்பிள் சொல்றேன். கார்த்தி டிஆர் விட்டுட்டீங்க. இன்னொன்னு பக்கம் அவன் தெலுங்கு பக்கம் போயிடும். டிஆர் ஓகே, தெலுங்கு பக்கம் சிரஞ்சீவி, பவன் கல்யாண். நீங்க எல்லாமே நடந்ததை வச்சு பேசுறீங்க, நான் நடக்க போறதை வச்சுதான் பேசுறேன். ஓகேங்களா? அது நடந்த பின்ன திரும்ப ஏறி நீங்க நடக்காத பேசிட்டு இருக்கீங்க, நடக்கவே நடக்காத விஷயத்த பேசி. நடக்கவே நடக்காதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு இதை வந்து பேசுவேன். ஓ இப்படி நடந்திருக்கு, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு சொல்லுவீங்க, அப்போ ஏறி வந்து நான் பேசுவேன். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வருமா தெரியல.
உங்களுக்கு வருமான்னு தெரியல, எனக்கு அந்த நிலைமை வராது. நான் அவ்வளவு நம்பிக்கையா இருக்கேன். ஓகே ப்ரோ, வாழ்த்துக்கள். கான்ஃபிடன்ஸ் நல்லா இருக்கு, அப்படியே பார்க்கலாம். அதாவது இதே கான்ஃபிடன்ஸ்ல எல்லாருமே பேசுவோம். அது நடக்கலைன்னா நீங்க எல்லாத்தையுமே அப்ரப்ட் பண்றீங்க இல்லையா, அப்ரப்டா அசிங்கமா பேசுறீங்க இல்லையா, அதுவும் இங்க நடக்கலாம். அது நடக்கலாம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் என்னோட கான்ஃபிடென்ட் மட்டும் தான் நான் இப்போதைக்கு சொல்ல முடியும். அது நடக்கும்போது வந்து நான் பேசுவேன் கான்ஃபிடென்ட். கரெக்ட். இதே கான்ஃபிடன்ஸ்ல எல்லாரும் பேசுறது, அது நடக்காட்டி என்ன பண்ண போறோம் தானே விஷயம். நடக்காட்டி நீங்க பேசுற, நீங்க இன்னைக்கு உதாரணமா ரஜினியை கூட சொன்னாரு, ஓகேங்களா. நான் அதெல்லாம் பேச வரல, நான் என்ன நடக்க போதோ அதை மட்டும் தான் பேச வரேன், ஓகேங்களா. ஓகே ப்ரோ, நீங்க எப்பவுமே இப்படி எக்ஸாம்பிளுக்கு ரஜினி இழுத்துக்கிறீங்கன்னா அப்படியே வச்சுக்கோங்க. நடக்காததான் நடக்க போகுது. எண்ட் ஆஃப் த டே எண்ட் ஆஃப் த டே நீங்க கான்ஃபிடன்ட் அதை மட்டும் பேசிட்டு கொண்டு போங்க. நல்ல விஷயத்த நல்லபடியா கொண்டு போங்க. திருப்பி அப்படியே சேஃப்டிக்காக பின்னாடி வராதீங்க, முன்னாடி போங்க. நான் என்ன நம்புறேனோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். உங்க நம்பிக்கைக்கு நான் வர முடியாது, ஓகேங்களா. உங்களோட பாயிண்ட் நான் பேச முடியாது. கரெக்ட் ப்ரோ, நான் உங்ககிட்ட கேட்டு நீங்க சொன்னதா என்னன்னு கேக்குறேன் நான். நீங்க அது நான் ஒரு விஜய் ஃபேனா ஏறி வந்து என்னோட வாதத்தை, ஓகேவா. எங்க 4 ஃபாலோவர்ஸ் இருக்கிறோம் பேசக்கூடாது, ஒரு 40 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கும் தான் வந்து பேசணுமா? குமார் நீங்க பாப்பீங்க, பாருங்க. அதான் 4 ஃபாலோவர்ஸ் இருக்கும் தான் பேசக்கூடாது, 40 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்கும் தான் வந்து பேசணும். எப்படி வந்து ஒரு அவரை வந்து ட்ரால் பண்ண நினைக்கிறீங்களோ அதே தான் பண்ண போறீங்க. அதான் நீங்க பேசுறவங்க தான் சொல்லி இல்ல, கார்த்தி ரூல்ஸ் போட்டுருங்க, ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கும் தான் பேசணும். வேற யாரும் 4 பேரை பத்தி யாருமா பேசிட்டு இருக்கீங்க அப்படி இல்ல சிஸ்டர், நான் 4 ஃபாலோவர்ஸ் தான் வச்சிருக்கேன், நீ தான் வந்து பேசலாமான்னு கேட்டேன். யாருன்னு கேட்டேன் நான், 4 பேர் யாருன்னு கேட்டேன். சின்ன பையன் ஒருத்த வந்து பேசான், வெறும் அவன் யாருன்னே தெரியல, ஃபர்ஸ்ட் பேச தெரியாம ஒருத்த வந்து பேசிட்டு இருந்தான். அவனை சொன்ன யார சொன்னு கூட தெரியாம நீங்க ஏன் உள்ள வர? நான் யாருன்னு தானே கேட்டேன். அது யாரோ ஒரு பையன் தப்பு சொல்லையே, ஸ்ரீதரன் யாரோ ஒரு பையன் பேசினான் ஃபர்ஸ்ட். அந்த பையனை அது எனக்கு காமிக்கல, அது யாருன்னு தான் கேட்டேன். இது என்ன உங்களுக்கு என்ன எல்லாத்துக்குமே நீங்க இதை எடுத்துக்குவீங்க? நிவாஸ் ஒரு நிமிஷம், நான் கோபி. ஏன் இவ்வளோ இது? கொஞ்சம் பொறுமையா டாலரன்ஸோட ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னா அதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம். ஏன் எதுக்கு இவ்வளோ எமோஷனலா? இல்ல சில விஷயங்கள் அப்படி இல்ல அஜித் ஃபேன்ஸும் ஒரே நிமிஷம் கோபி, நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வரமாட்டோம், நம்ம திருப்பியும் படம் நடிக்க மாட்டோம், நம்மளுக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸா நம்ம சொல்றோமோ அதே மாதிரி மத்தவங்களும் நம்மள கொஸ்டின் பண்றதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கு நம்ம பதில் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளோட வேலையை தவிர நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஒரு வேலை கிடையாது. பதில் எப்படிங்க நீங்க கொடுப்பீங்க? அதான் நான் கேக்குறேன். பதில் நீங்க எப்படி கொடுப்பீங்க? நிவாஸோ சுகிலோ எப்படி கொடுப்பீங்க? 2026க்கு அப்புறம் தாங்க டிசைட் பண்ண. அவ்வளவுதான், வேற ப்ரோ. நீ பேசிட்டு இருக்கும் போது நான் உள்ளே வர்றேன், நான் அதுக்கு முன்னாடி பேசவே இல்லை. எதுக்கு இது பண்றீங்கன்னா அது ஏன் பண்ணக்கூடாது, அது ஏன் கேட்கக்கூடாது? விஜய் ஃபேனா தான் கேட்பீங்க, வேற என்னவா கேட்பீங்க? இல்லைங்க, இல்ல நான் அவரை நிவாஸ்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க நியாயமா கேக்குற கேள்வி நான் எப்பவுமே அதான் பண்ணுங்கிறது அதுக்காக தான். இல்லங்க இல்ல நான் என்ன கேக்குறேன், இவங்க பேசிட்டு இருக்கு டிஸ்கஸ் பண்றதுனால ஏதாவது ஆயிடுமா? அப்படி பார்த்தா நீங்க யாருமே பேசக்கூட வாய்ப்புட்டு சட்டம் போடுவீங்க போலயே. யாரும் என்னமோ பேசிட்டு போட்டுங்க, அதை பத்தி ஏங்க என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறாங்களோ அதை கேட்டு கவனிச்சுக்கோங்க. டாலரன்ஸ் இருந்தா தாங்க அதுக்கு பதில் கொடுக்க முடியும். வந்து ஏன் இப்படி வள யார் பேசு? கோபி யார் பேசுறது? கோபி விஜய் ஃபேனா? ஆமாங்க. சூப்பர் கோபி. உண்மையில ரொம்ப தெளிவான விஜய் ஃபேனா ரொம்ப நாள் கழிச்சு இப்போ பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். உண்மையிலே அப்ரிஷியேட் பண்றேன். நீங்க இப்ப பேசுனீங்கல்ல, அந்த விஷயம் தான் இவங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எவனா வந்து கேட்டா அபியூஸ் பண்ணு, திட்டு, அசிங்கமா பேசு. இது சினிமாக்கு ஓகே, இல்ல இது சினிமாக்கு இது ஓகே, சரியா? சினிமாக்கு என் படம் ஓடுது, நீ ஒரு ஆளாமைரா, அதெல்லாம் கேட்டுக்கலாம்.
நீ அரசியல் வந்துட்டா அடுத்த கன்வின்ஸ் பண்ணணும், ஓட்டு கேட்கணும், போய் தெரு தெருவா அலையணும், காலில் விழணும், அம்மா டைம் மாதிரி ஓட்டு போட்டுன்னு கேட்கணும். அப்படிதான் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அப்புறம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ யாரா பேச அப்படின்னா, நீ ஒரு எனக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு தான் அடுத்தவன் பேசுவான். நான் யாரையும் திமிரு இதெல்லாம் எல்லா அரசியல்வாதியுமே அப்படித்தானே பண்றானுங்க. அப்புறம் என்ன கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியே டாலரன்ஸ் தான் ப்ரோ. டாலரன்ஸ் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அவங்க யாரோ 4 பேர் டிஸ்கஸ் பண்றாங்கன்னா நம்ம வந்து இப்படி வளவலன்னு கத்த தேவையே இல்லை. அதுதான் முக பாயிண்ட். பாயிண்ட மட்டும் சொல்ல விடுங்க. நான் சொல்லிட்டு நான் கிளம்புறேன். ஒண்ணும் இல்லை, ஓகேங்களா? அவங்க எப்படி வந்து அதை வந்து விமர்சிச்சு பேசுறதுக்கு எப்படி வந்து மேல ஏறி சொல்றாங்களோ, நான் ஆதரிச்சு பேச மட்டும் தான் மேல வந்தேன். அதை மட்டும் தான் சொல்றேன். இங்க யாரையும் நான் திட்டவும் கிடையாது, அபியூஸ் பண்ணவும் கிடையாது. இல்லங்க, திட்டுறது அபியூஸ் பண்றது மட்டுமே தப்பு கிடையாதுங்க. அடுத்தவன் வந்து டிஸ்கஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதும் தப்பு தான். ஆதரிச்சு பேச வந்தேன் மேல சொன்னேன். இதை பத்தி பாயிண்ட் சொல்ல அவர் சொன்னாரு, இது மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாரு. இல்ல நீங்க எதுக்கு அப்படி சொல்லலாம், நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, அதுக்காக நான் சொல்றேன். அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம். ஒருவேளை இப்படி நடக்கலாம் இல்ல அப்படி நடக்கலாம். அது நடக்கும் போது அதுக்கான ஆன்சர் வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ரொம்ப கான்பிடென்ட்டா இப்போ நம்ம வந்து இப்போ விஜய் வந்து திருப்பி நடிப்பாரு இல்ல நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றோம்னா, ரெண்டுத்துக்குமே நமக்கு ஆன்சர் தெரியாது. கரெக்டு தானே? அவர் வின் பண்ணுவாரா தோப்பாரான்றதும் நமக்கு தெரியாது. அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாரான்னு நமக்கு தெரியாது. நடிப்பாரு திருப்பி அப்படின்னு ஒருத்தவங்க பேசுனாங்கன்னா ஓகே, வெல் அண்ட் குட், அவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கட்டும். அது எப்படி போகுது அப்படின்றது நமக்கு 26ல தான் தெரியும். இதுக்கு வந்து அவங்க கூட போய் சண்டை போடுற அளவுக்கான விஷயமே இங்க நடக்கல. ஏன் இதுக்கு இவ்வளோ ஹைப்பர் ஆகணும்? இப்படி ஹைப்பர் ஆகிறதுனால தான் தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ், தேவையில்லாத இது வருது. ஹலோ, கேக்குதா? எனக்கு கேக்குதுங்க. எனக்கு ஏங்க உண்மையிலே ஒருத்தன் வந்து ஜெனினா ஒரு விஜய் ஃபேன் பேசுறாருன்னு அது கேட்காம இருக்குமான்னு காதுல அதான் கேட்கும். அவர் ரொம்ப அறிவா பேசுறாரு, சீரியஸா. என்னைய திட்டி என்னைய அபியூஸ் பண்ணி என்னடா வரப்போகுது உங்களுக்கு? ஒண்ணுமே வராது. நான் ஏதாவது ஒன்று கேட்டா, இன்னொருத்த கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லணும், சொல்லி பழகணும். அது அந்த அறிவே இல்லை. அவர் ஃபர்ஸ்ட் விட்ட அறிக்கையிலன்னு சொல்லிருப்பாரு. அவரு வந்து அவரு இந்த படத்தோட இல்ல இந்த படத்தோட போயிடுறேன் அப்படின்னு சொன்னார்லாம். அதுக்கு அடுத்த வார்த்தையும் படிங்க, நிறைய வேலை இருக்கு. இங்க இருக்க விஜய் மக்கள் கிட்ட வந்து எல்லாத்தையும் ரசிகர்கள் எல்லாத்தையும் அரசியல் படுத்தணும் அப்படிலாம் போட்டிருப்பாரு. அதெல்லாம் படிக்க தெரியாது உங்களுக்கு. ப்ரோ இதான் கடைசி படமா, இதான் லாஸ்ட் படமா, லாஸ்ட் டான்ஸா, இதுதான் தெரியுமே தவிர அதை தாண்டி அவர் என்ன சொல்றாருன்னே உங்களுக்கு புரியாது. அப்படிதான் இருக்கீங்க. என்னைக்காவது ஒரு பதில் இருக்கா? எதுக்காவது ஒரு பதில் இருக்கா? அடுத்த அவங்க மைண்ட் செட் ரொம்ப கிளியருங்க. விஜய் எப்பேற்பட்ட ஆளு, அதை நீ பேசலாமா, எப்படி நீ பேசலான்ற மாதிரிதான் அவருங்க. மோடி எப்பேற்பட்ட ஆளு, அப்புறம் மோடி நீ பேசலாமா அப்படின்னு நம்ம கேட்கலாமா? ஸ்டாலின் எவ்வளவு எப்பேற்பட்ட ஆளு, ஸ்டாலின் நீ பேசலாமா, அவர் சிஎம் நாட்டுக்கு அப்படின்னு பேசலாமா அப்படின்னு கேட்கலாமா? இதே பேசிட்டு இருக்க முடியுமா? லூசுத்தனமா. இன்னொன்னு என்னன்னா, விஜய் ஃபேன் யாரும் அடுத்தவங்க ட்ரோல் பண்ண மாட்டாங்க. விஜய் ஃபேன் பேர்ல டிஎம்கே ஐடிவிங்க வேற ஐடிவிங்க தான் அவங்க ட்ரோல் பண்ணுவாங்க. எங்க சைடுல எல்லாரும் புனிதர் மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. இல்ல சார் காட்டி எங்க சைடுல நம்ம அவங்களை நான் மதிக்கிறதே கிடையாது. அவங்களை நான் மதிக்கிறதே கிடையாது. விஜய் போட்டோ வச்சு வேற யாராவது பண்றாங்க, நாங்க பண்ண மாட்டோம், நாங்க நல்லவங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்றாங்க. எங்க சைடு தப்பு இருக்குன்னு கோபி மாதிரி ஆளுங்க தான் சொல்றாங்க. வந்தவனும் எங்க சைடுல தப்பே இல்லை, மற்ற ஃபேன்ஸ் தான் எங்களை ஹேட் பண்றாங்க, நான் யாரையுமே ஹேட் பண்றது மாதிரி தான் பேசுறாங்க. நீங்க என்ன பண்றீங்க அஜித்குமார்? ஒன்லி விஜய் ஃபேன்ஸ் கூட தான் பண்றாங்களா? அப்படி மட்டும் நீங்க சொன்னீங்கன்னு சொல்றேன். எல்லாருமே தான் பண்றாங்க, எங்க சைட்லயும் தான் பண்ணாங்க. நான் இப்ப ஏபிஎஸ் பண்ணலையா? நான் இல்லைன்னு சொல்லலாம். தரம் கட்ட ஏபிஎஸ் போடலையா? போட்டாங்கண்ணா, அப்புறம் என்ன போறதே இல்லை, நான் எதுவுமே செய்யல நான் சொன்னேன். அப்படி நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க.
அப்படின்னு தான் நான் சொல்றேன். நீங்களும் உங்க சைடு இருக்க மிஸ்டேக்ஸ் சொல்லி பழகுங்க, எங்களை மட்டும் கோட் பண்ணாதீங்க. அதுதான் இப்ப சொன்னேன். இப்ப தரம் கெட்ட ஏஜிஎஸ் போட்டது யாருன்னு நான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி பேசுறீங்க? நான் அதை பத்தி அது நீங்க உங்க சைடுல அப்படி இல்லவே இல்ல. விஜய் டிபி இருக்குன்னா அது விஜய் டிபி பேரை வச்சு வேற யாரோ பண்றாங்க, விஜய் ஃபேன்ஸ் பண்றது இல்லைன்னு மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு நான் சொன்னேன். அதுதான் என்னோட ஆப்ளிகேஷனா இருந்தது. அவ்வளவுதான். அஜித் ஃபேனையும் பண்றாங்க, ரஜினி ஃபேனும் பண்றாங்க, எல்லாரும் தான் பண்றாங்க. நல்லா தெரியுது. அதுதான் நான் சொன்னேன். வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல பிகாஸ் நான் சொல்ற வர பாயிண்ட் ஒன்னே ஒண்ணுதான். இது மூவிக்கு கலெக்ஷனுக்கு ஓகே. மூவி கலெக்ஷன் டவுன் ஆகுதுன்னா நம்ம ஒரு டைமுக்கு 4 டைம் கூட பார்த்து கலெக்ஷன் ஏற்றலாம், அது பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள் படம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இப்போ பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரு ஆகிறோம் அப்படின்னா டாலரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தன் ஓட்ட போய் இன்னொருத்தன் போட முடியாது, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம். புரியுது நீங்க சொல்றது. அதனால சும்மா இப்போ 4 பேர் வேற யாரோ ஒரு இப்போ இந்த ஸ்பேஸுக்கும் நமக்கு சம்மந்தம் இருக்கா? நம்ம வந்து ஒரு லிசனரா வர்றோம் அப்படின்னா என்ன நடக்குது, என்ன பேசுறாங்க, என்ன டாபிக் ஓடுதுன்னு கேட்கறதுக்கு தான் வரோம். அதுல வந்து 4 பேர் சாதகமா பேசுவான், 4 பேர் பாதகமா பேசுவான். அது எப்படி பேசுறான், என்ன என்ன பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணிக்கணும். டாலரன்ஸ் தேவையே இல்லாம நடுவில் வந்துட்டு நம்ம கத்திக்கிட்டு இருந்தோம்னா யாரு வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் நினைப்பானுங்க எல்லாம். அதை சொல்லுங்க, அதுதாங்க சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட ரொம்ப நாளா. அதனால ஏதாவது பாயிண்ட்ஸா நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா வாங்க, ஸ்பீக்கருக்கு வாங்க. ஏதாவது இந்த பாயிண்ட்ஸ் நீங்க பேசுறீங்க கார்த்தி, அது தப்பு. இதுல வேற சொல்லுவானுங்க, நான் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கூப்பிட்டு வச்சு கிண்டல் பண்றேன். கிண்டல்லாம் பண்ணலையா? நீங்க பேசுறது கிண்டல் அடிக்க மாதிரி தான் இருக்கு, என்ன பண்ண முடியும் நம்ம? ஒரு கொஸ்டின் கேட்டாரு, அந்த கொஸ்டின் இல்ல ப்ரோ, விஜய் ஃபேன்ஸ் உங்க மேலேயும் தப்பு இருக்கு. ஏன்னா கார்த்தி விஜய் ஃபேன் நீங்க நினைச்சிட்டீங்க, அதனால ரொம்ப அப்படிலாம் கிடையாதுங்க. எங்க பாருங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்க பாருங்க, விஜய் எங்க நடிகர் விஜய்க்கு என்னைக்குமே ஆதரவு தான், சரியா? தளபதி 16 என்னைக்குமே ஆதரவு தான், நடிகர் விஜய்க்கு ஆதரவு தான். அதெல்லாம் வேற. கார்த்தி விஜய் மாஃபியா, விஜய் குரூப் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். நீங்க பேசும்போது அவங்களால தாங்கிக்க முடியலையோ, நீ பேசுறியா, உன்னை நான் என்னமோ நினைச்சேன். நான் என்னைக்காவது அபியூஸ் பண்ணிருக்கேனா, ஏதாவது தப்பா வார்த்தை சொல்லியிருக்கேனா அவரை? கிடையாதுல்ல. அப்புறம் அவரை பத்தி ஏதாவது திட்டிருக்கேனா? அதெல்லாம் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன அப்படி அதை நீங்க பார்க்கவே கூடாது. அப்படிலாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் என்னைக்காவது தப்பா பேசிருக்கேனா, ஏதாவது தகாத வார்த்தை யூஸ் பண்ணிருக்கேனா? கிடையாதுல்ல. அப்புறம் என்ன? ஆமா, எங்க ஆளு இவரு எங்க அப்படிலாம் நாங்க நினைக்கவே கிடையாது. நீங்களா எதுவும் எடுத்து போடாதீங்க. இல்லைங்க கோபி, நிறைய பேர் யாரு பேசுறான்னு தெரியல, நிறைய பேர் அப்படி அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. என்ன பத்தி மட்டும் தான் பேச முடியும், நான் நினைக்கல. ஓகேங்களா, பொதுவா சொல்றேன், நான் பொதுவா சொன்னேன். அப்ப நீங்க என்னையும் இன்க்ளூட் பண்ணாதீங்க, நானும் விஜய் ஃபேன், என்ன இன்க்ளூட் பண்ணாதீங்க. என்ன மாதிரி நிறைய சொல்றீங்க. எனக்கு கோட்டு படம் பெருசா பிடிக்கல, ஆனா கோட்டு கலெக்ஷன் தமிழ்நாட்டுல நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன்ல, அவ்வளவுதானே. அப்படித்தானே பேச முடியும். அதுக்கான வந்து இல்ல நான் சொல்லிட்டேன், நான் பிடிச்ச முயலுக்கு முன்னுக்கால இப்போ ப்ளூ சட்டமாறன்னு ஒரு ஜெயிலரை பத்தி திட்டாரு, அவர் பிடிக்கலன்ட்டாரு. அதுக்கப்புறம் ஜெயிலர் ஓடுனுச்சு. அவர் என்ன சொன்னாரு, கடைசி வரைக்கும் ஜெயிலர் ஓடல இந்த பேசிட்டு இருந்தாரு. நம்ம அப்படி கிடையாது, ஜெயிலர் ரிலீஸ் முடி திட்டணும், ரஜினி என்னங்க அப்படி இப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் இல்லைங்க ரஜினி ப்ரூவ் பண்ணிட்டாருங்க, ஓடிச்சு, அவ்வளவுதான். அப்படி அதுதாங்க பண்ண முடியும். அதைத்தாங்க நானும் சொல்றேன், நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் வந்து பேசவே கிடையாது இது வரைக்கும். வந்து இப்ப கூட வந்து நீங்க இப்படி பண்ணக்கூடாது, நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. தவிர நான் வேற எதுவுமே பேசல. மேல இப்படி எல்லாருமே இருக்கீங்களா? முதல்ல இப்படி எல்லாருமே இருக்கீங்களா? என்ன பாரு நிறைய பேர் இருக்காங்க. நீங்க உங்களை வந்து மட்டும் டார்கெட் பண்றவங்க மட்டும் நீங்க பேசிருக்கீங்க. பட் என்ன மாதிரி உள்ள பேசிட்டு என்கிட்ட பேசினவங்க தான் நான் பதில் சொல்ல முடியும். அதுதாங்க நீங்க உங்களோட ஓகே, உங்ககிட்ட அப்படி நடக்கிறவங்க அதிகப்படியா இருக்காங்க, நீங்க பேசுறீங்க. அதை பேசக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். நான் என்ன மாதிரி எனக்கு எங்க பாருங்க, எனக்கு நிறைய விஜய் ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க ஆரம்பத்துல, சரியா? ஆனா ரொம்ப ஈஸியாவே இப்ப லியோ வரைக்குமே விஜயோட மாஃபியா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஈஸியா விஜயோட சண்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா சொம்படிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஈஸியா. நம்ம ஏன் அடிக்கணும்? எனக்கு என்ன தோணுதோ அதான் பண்ணுவேன்.
அது ஏன் நாங்களும் அதை எதிர்பார்க்கிறோம். தாங்கிக்கான்றதுக்காக நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுங்க. இதுல என்னங்க இருக்கு? ப்ரோ உன்னை நான் என்னமோ நினைச்சேன், நீ இப்படி இருக்கியே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்க்கல. நான் வந்து சினிமால பாருங்க, இங்க தளபதி விஜய், நடிகர் விஜய்க்கு என்னைக்குமே ஆதரவு, அதுல தனி. இல்ல நான் ஒரே ஒரு பாயிண்ட் கூட சொல்லிக்கிறேன். உங்ககிட்ட நடக்கிற விஷயத்தை பத்தி நீங்க பேசுறீங்க, ஓகே, அதை நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன். பட் நான் என்ன மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணா சொல்லிக்கீங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன மாதிரி ஆளும் இருக்காங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்போ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணா நான் நல்லவன், ஆனா ஏத்து ஏதோ ஒரு விஷயத்த ஏங்க இது இப்படி பண்ணிருக்கலாமே, இது அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொன்னா நான் கெட்டவன் அப்படின்னு நீங்க பேசல, அவ்வளவுதான். எனக்கு தேவையும் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு தாங்க நானும் சொல்றேன். உங்க எந்த கருத்துக்காக அதை மாத்திக்காதீங்க, அது யாருக்காகவும் யாரும் மாத்திக்க கூடாது. என்னோட கருத்தும் அதுதான். ஆனா நீங்க உங்க மறுபடியும் உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட டார்கெட்டட் பீப்புள்ஸை மட்டும் தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்களே ஒழிஞ்சு என்ன மாதிரி பீப்புள்ஸும் நீங்க என்னோட எந்த விதம் எடுத்து பாருங்க, அப்படி எந்த கமெண்ட்ஸும் இருக்காது. என்ன மாதிரி நிறைய பேர், ஓகேங்களா? நம்ம ஜெனரல் பாலிடிக்ஸ் தானே பேசுறோம். ஜெனரலா உங்ககிட்ட கேட்டோம், அவங்க இன்னொருத்த பேசிட்டு இருந்தான், ஒரு அஜித் ஃபேனு. அவன் ஒரு கேள்வி கேட்டான், அதுக்கு பதில் சொன்னா, நீங்க வந்து குறுக்க வந்து ஏன் அவன்கிட்ட போய் பேசுனீங்கன்னு நீங்க சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்காக என்ன மாதிரி ஆளுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நான் பேசவும் இங்க வரல. என்ன மாதிரி ஆளு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவுபடுத்த மட்டும் தான் வந்திருக்கேன் உங்களுக்கு. அதுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணு, உங்க ஒரிஜினல் மாத்திக்கணும்னு நான் சொல்லவும் வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னா வந்தோடனே கேட்டீங்க, இப்ப வந்துட்டு அப்படியே மாத்துறீங்க. ஏன் கார்த்தி அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. எப்ப கேட்டேன் சொல்லுங்க, எப்ப சப்போர்ட் பண்ணுங்க? வந்து சரசரன் கார்த்திகை கேளுங்க, வந்து சரசரன் அரைமலை பெஞ்ச மாதிரி பேஞ்சீங்க. எப்படி பேசலாம்? நீங்க ஃபேன்ஸோட எமோஷன்ல விளையாடுறீங்கன்னு மட்டும் தான் நான் சொன்னேன். அது எங்களோட ஃபேன்ஸோட எமோஷன். அது எப்படி நீங்க ட்ரால் அப்படின்னு பேசுங்க, அதை மட்டும் தான் நான் பேசுவேன். சப்போர்ட் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை கூட நான் பேசல. சும்மா நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் நீங்க பேசாதீங்க அஜித்குமார். நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு வந்து பர்சனலா மெசேஜ் போடுவாங்க, டிஎம் போடுவாங்க, ஆனா நீங்களே இப்படி பேசிட்டீங்க, நீங்களே நான் போய் இன்னையா நான் ஏதாவது தப்பா பேசின வார்த்தை ஏதாவது ஒண்ணு இருக்கா? கிடையவே கிடையாது. நீ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசுறீங்க. நான் ஏதாவது தப்பா ஒரு வார்த்தை பேசிருக்கேன் யாரை பத்தியாவது? கிடையாது. இத்தனை வருஷம் ஏதாவது யாரோ கெட்ட வார்த்தை பேசிருக்கணும், தேவையில்லாத வார்த்தை, அவன் வாடா போடா ஏதாவது சொல்லியிருக்கோமா? கிடையவே கிடையாது. ஆனா இதே உங்களுக்கு பொறுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த அளவுக்கு கூட சொன்ன மாதிரி டாலரன்ஸ் இல்லை அப்படின்னா எப்படி நீ அடுத்தவனை கன்வின்ஸ் பண்ணி என்ன பேசி என்ன பண்ணுவ? இஷ்டத்துக்கு வந்து திட்டுறீங்க. ஆனா இருந்தாலும் பொறுமையான பேசுறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வரணும்ல, அதுவே வரமாட்டேங்குது. இன்னுமே சும்மா ஃபேன் பாய் சுத்திக்கிட்டு பாத்தியா தாத்தா ஊச்சா ஊச்சா கத்திட்டு போ, திட்டிட்டு போ, யாருக்கு என்ன? ப்ரோ இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன்னா சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேற. பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமான விமர்சனம்லாம் வரும். அது எப்படி அவங்க எடுத்து போவாங்கன்னு தெரியல. மெச்சூரா எடுத்து போகணும், எல்லாம் ரொம்ப கஷ்டம். அவர் ஃபர்ஸ்ட் அறிக்கையிலே என்ன போட்டிருந்தாருன்னா, ரசிகர்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாருங்க. அதுக்கான எந்த மூமெண்ட்டும் நடக்கல, அதுக்கான எந்த விஷயமே நடக்கல. சும்மா இவங்களை ரசிகர்களா வச்சுக்கிட்டு இவங்களோட எமோஷன் அதுதான் நடக்குதே தவிர அதை தாண்டி எதுவுமே நடக்கல. இவங்களுக்கே யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்கணும், இதை பேசுங்க அதை பேசுங்க, அப்படிதான் போயிட்டு இருக்கு. சும்மா அடுத்தவனை திட்டு 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 அபியூஸ் பண்ணு, இப்படிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் திமுக ஐடிவிங்கெல்லாம் பண்ணி சலிச்சு போய் ஐடிவிங்க அவங்களே வந்து ஏன் அப்படி கெட்ட வார்த்தைலாம் பேசுறீங்க, பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திமுக ஐடிவிங்க திமுக ஐடிவிங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்கு. அந்த டைம்ல இவனுக்கு திமுக தாண்டி ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. கம்ப்ளீட் நெகட்டிவ் தாங்க வரும். இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகும்? ஒரு ஓட்டு 4 ஓட்டுக்கு எடுத்து விடுவோம், அவ்வளவுதான். கார்த்தி ஒரு நிமிஷம் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். நான் ஓல்ட் பாலிடிக்ஸுக்கு வந்து நெகட்டிவிட்டி இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் பரப்பாதீங்க, லேர்ன் பண்ணுங்க, டாலரன்ஸோட இருங்கன்னு சொல்ல தான் வந்தேன். ஏன் என்னைய போட்டு அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நான் என்ன தப்பா எதுவும் பேசலையே, கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். டாலரன்ஸ் இருக்கணும் ஓட் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றேன், அவ்வளோதான். என்னவே இந்த அபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? கோபி தெரியுதா? கோபி
இத்தனைக்கு நீ விஜய் ஃபேனு. நீ விஜய் ஃபேனா வந்து ரொம்ப ரொம்ப டீசெண்டா நீ சொன்ன விஷயம் ரொம்ப சின்ன விஷயம். அது சொன்ன அதுக்கே உனக்கு வந்து இந்த பேச்சு பேசுறானு இல்லை சோசியல் மீடியால. இதுதான் பிரச்சனையே. ஏன் இப்படி பேசுறேன்னா இதுதான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இதை நீங்க சொல்லாமலே கடந்து போயிருக்கலாம். இதை நீங்க சொல்லுங்கிற அவசியமே இல்லையா? இந்த டாலரன்ஸ் உங்களுக்கு இருந்துக்கலாமே. என்ன என்ன இல்ல தப்பா என்ன சொல்லியிருக்காரு கோபி? என்ன தப்பா சொல்லியிருக்காரு? டாலரன்ஸ் அவருக்கே இது தப்பா எதை சொல்லியிருக்காரு? இதுல அவர் திரும்ப அபியூஸ் பண்ணாரா? ஏங்க அபியூஸ் பண்ணலங்க அவர். அந்த சரி ஓகே நம்ம இதை கடந்து அவர் சொன்னா இல்லைங்க, அவர் சொன்ன பாருங்க அததான் திரும்ப சொல்லியிருக்காரு. அவரு பொறுமையா இருக்கணுங்க, யாரையும் திட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்ன இனியே திட்டானுங்க. அவர்கிட்ட பொறுமையா இருக்கணுங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. அதான் கார்த்தி, நான் அது அவர்கிட்ட தான் பேசுறேன். சொல்லுங்க நிவாஸ். அவர்கிட்ட தாங்க பேசுறீங்க. அவர் சொன்னதுதான் பதில் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு? எங்க பொறுமையா இருக்கணுங்க, பதில் தாங்க சொல்லணும்னு, திட்டக்கூடாதீங்க யாரும் அப்படின்னு. திட்டக்கூடாது நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறானுங்க அப்படின்னா அது சொல்றாரு. அததாங்க நான் அவர்கிட்ட சொல்றேன். அவர் சொன்ன அதே டாலரன்ஸ் தான் அவர்கிட்ட சொல்றேன். திட்டினானுங்களா நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க கடந்து போயிருக்கலாமே, பேச விட்டு புரிஞ்சிருக்குமே. அதை இங்க இருக்க கடந்தெல்லாம் அப்படி இல்ல. என்ன கடந்து போடலாம்? என்ன கடந்து போறது எனக்கு புரியல. எனக்கு என்னத்த கடந்து போறது? நான் வந்து நிவாஸ் ஒரு நிமிஷம். நான் டாலரன்ஸோட இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் நான் வந்தேன். டாலரன்ஸோட இருங்க அப்படின்றத ஒவ்வொரு ஆளுக்கும் நான் எப்படி அபியூஸ் பண்றவனுக்கு ஒருத்தனுக்கா ரிப்ளை பண்ணிட்டே இருக்க முடியுமா? அதனால பொதுவா இந்த மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட்ல எனக்கு எந்த வந்து டிஸ்அக்ரிமெண்ட் கிடையாது. நீங்க சொன்னது 100% கரெக்ட். ஓகே, வெல் அண்ட் குட், நீங்க சொல்லிட்டீங்க, அதை நான் அக்செப்ட் பண்றேன். ஆனா இப்போ அது இப்படி கார்த்தி வந்து அவர் சொல்றது பிடிக்காம 4 பேர் வந்து திட்டிருப்பானோ, அதே மாதிரிதான் நீங்க சொன்னது யாருக்காவது பிடிக்காம இருந்திருப்பா, அது வேணா பண்ணிருப்பான். அதை நீங்க சொல்லாம அவர் பிடிக்காம என்னங்க சொல்லிட்டாரு? இருங்க நான் கூட விட்டுருக்கேன். நான் கூட வச்சுக்கோங்களேன். அவரு சொன்னதுல என்ன தப்பா பேசிட்டாரு? அவர் சொன்ன பாயிண்ட்ல இருந்து விஷயம் தப்பா இருந்துச்சு உங்களுக்கு? 4 பேர் திட்டாங்க, அது விடுங்க பிரபு. 4 பேர் ஏன் திட்டினாங்கன்னு கேக்குறேன். அததாங்க சொல்றேன், புரிதல் இல்லாம திட்டிருப்பான். அததாங்க சொல்ல வந்தேன் நான். இப்போ புரிதல் இல்லாம திட்டுறீங்க, என்னையே திட்டுறீங்க. 20-25 வருஷமா ஃபேனா இருக்கு, என்னையே திட்டுறீங்க. 3வது வருஷம் டிஸ்கஸ் பண்றதை போய் ஏங்க இப்படி திட்டுறீங்கன்றதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ஓகே, நான் வந்து கம்ப்ளைண்ட்ஸா ரைஸ் பண்ணலங்க. நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க சொல்றதுக்கு அவர் என்ன சொல்லுவாரு? அது ஒரு நெகட்டிவிட்டியா பார்க்க வரல கார்த்தி. ஏங்க இதுதாங்க பிரச்சனை உங்கள்கிட்ட. அவர் பரப்பு இப்ப இருங்க ஒரு நிமிஷம். ஊருக்கே தெரியாது, இது வேற ரகசியமா ஒரு விஷயம். ஒரு விஷயத்த நீங்க வேற சொல்லணுமா? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கங்க. டாலரன்ஸை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா இதையும் நீங்க சொல்லாமே கடந்து போயிருக்கலாம். யாருக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்ப நான் வந்து உங்களுக்கு எதிராக பேசுறேன்னா நான் ஒரு சொல்ற விஷயத்தை மூடி மறைக்கிறதா டாலரன்ஸா? எனக்கு புரியல. ஏங்க எனக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது அதுக்கப்புறம் புரியும். இப்போ கார்த்தியும் அவங்க ஒரு 4 ஸ்பீக்கரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னா இந்த ஸ்பேஸ்ல ஒரு 1000 பேர் கேட்கறாங்களா? இதை யூடியூப்ல போட்டா ஒரு 4000-5000 பேர் கேட்பாங்க. இந்த 6000 ஓட்டு தான் நம்மளை எதுவும் பாதிக்க போதா? நம்மளை எதுவும் இதாக போதா? அப்படிலாம் கிடையாதுல்ல. அவங்க டிஸ்கஸ் பண்றவங்க டிஸ்கஸ் பண்ணதான் செய்வாங்க. அவர் வீடியோ பத்தி எப்படி சொன்னாங்கறது மட்டும் தான் என்னோட இது. அத மட்டும் இல்லங்க. நமக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நமக்கு ஆதரவா தான் எல்லாரும் பேசணும்னு நினைக்க கூடாது. நம்மளை பத்தி பெருமையா தான் எல்லாரும் பேசணும்ன்றதையும் எதிர்பார்க்க கூடாது. அப்படி நான் சொல்லவும் இல்லை. இந்த வீடியோ என்னோட எமோஷன். அதை ஒரு இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேற எதுக்காக நீங்க ஃபர்ஸ்ட் வந்ததும் என்ன சொன்னீங்க? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீ எப்படி வந்து சொல்லலாம்? அதுதான் பண்ணக்கூடாதுன்ற. நீ எப்படி சொல்லலாம்னு அடுத்தவன நீங்க எப்படிங்க கேட்பீங்க? இருங்க, அததாங்க சொல்ல வரேன். அவன் என்னோட எமோஷன் கை வச்சா அதனால கேட்டேன். இல்லங்க, அவன் இந்த கேள்விக்கு நான் வந்து தப்பா இல்லங்க. ஒருத்தன் வந்து உங்களுக்கு இருங்க ஒரு நிமிஷம். ஒருத்தன் பர்சனலா உங்களுக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ இல்ல உங்க வீட்டு கதவை தட்டியோ சொல்லாத வரைக்கும் அவன் உங்கள்கிட்ட அதை சொல்லல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் அவனுக்கு ரிப்ளை கொடுக்க வர்றீங்க வேமான்னு கேக்குறேன்னா? இது பொதுவான ஒரு போராட்டம் நடக்குது. பொதுவான ஸ்பேஸ் தாங்க. பொதுவான ஸ்பேஸ்ல 4 பேர் இது வந்து யாரோட வீட்டு கதவை தட்டி பேசுற அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாதுல்ல. யாரு வேணா ஏறி வந்து பேசலாம்ல. யாரு வேணா பேசலாங்க. ஆனா அது பாயிண்டா தான் பேசணும்னு சொல்றேன் நானு. நீ எப்படி கேட்கலாம், நீ எப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரியான இது வந்து எனக்கு பிடிச்ச எமோஷன். நீ தப்பா பேசுறீங்க, ஏன் பேசுறேன் நான் கேட்டேன். அது என்னோட எமோஷன். நீ ஏன் தப்பா பேசுற அப்படின்னு நான் கேட்ட கேள்வி. அது மட்டும் தான் எனக்கு கேள்வி. அதுக்கப்புறம் அவங்க கேட்ட கேள்வி நான் ப்ராப்பரா தான்.
ஓகே. நான் வந்து இத சொல்றதுனால நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா பேசுறேன்ற மாதிரி நீங்க திருப்ப முயற்சி பண்ணாதீங்க. நான் வந்து பியூர் விஜய் ஃபேன். ஓகேவா? நான் வந்து இருங்க நான் நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் 100% அக்ரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எந்த டிஸ்அக்ரிமெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன அதே டாலரன்ஸ் தான். இல்ல இப்போ நீங்க என்கிட்ட நீ பெரிய ஃபேனா நான் பெரிய ஃபேனான்னு ப்ரூவ் பண்றேன்ற மாதிரி பேசுறீங்க. ஸோ இதுவுமே டாலரன்ஸ்ல வராது. இது வந்து நீங்க தான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் போனா எப்படி? நான் பேசவே இல்லையே. உங்க கான்வர்சேஷன் அதை நோக்கி தான் போகுது. நான் சொல்ல வர பாயிண்டே உங்களுக்கு புரிஞ்சுக்கல. நீங்க சொல்றதுதான் கரெக்டா பேசுறது. நான் சொல்றது நான் என்னங்க சொன்னேன் கரெக்ட். நான் பாயிண்டே சொல்லல. இதுதாங்க இவனுக்கு பிரச்சனையே. யார் பேசுறாங்கன்னே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. யார் பேசுறாங்க நீ எப்படி பேசலாம் அப்படின்னு திட்ட வந்துடுவானுங்க. எப்படி பேசலாம் சம்மந்தம் சொல்லாம நீங்க வார்த்தை கரெக்டா பயன்படுத்துறீங்க. நான் அப்படி சொல்லவே ஏங்க எல்லாரும் பார்த்து தானே இருக்காங்க. நிவாஸ் பாருங்க, எல்லாரும் பார்த்து தான் இருக்காங்க. கோபியே ஒரு விஜய் ஃபேன் தான். ரொம்ப ஈஸியா உடுத்தலைவா அதை உடுத்தலைவா 4 பேர் பேசுறான் அப்படின்னு போயிட்டே இருந்திருக்கலாம். அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பிடிச்சி ஒம்படுத்து கையை பிடிச்சி இழுத்து அவனுக்கு இது என்ன இது? கோபியே விஜய் ஃபேன் தான். கோபிட்டே சொல்ல கோபி தளபதி ஃபேன் தான். நம்ம இதுல ஒரு 4 பேர் கமெண்ட் போட்டிருப்பான், இது ஒரு மேட்ரா அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். அதையே நீ சொல்ற கமெண்ட் போட்டத நீ ஏன் சொல்ற அப்படின்னு பேசி கோபியை திரும்ப பல் பேச வச்சு என்ன பேசுறீங்க அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு அறிவு இருக்க மாதிரி பேசாதீங்க. சும்மா அறிவு இருக்க அடுத்தவங்க பேசக்கூடாது. என்ன அறிவுல நீங்க ஒரு ரஜினி ஃபேன் வந்து இதே மாதிரி பேசிட்டு இருந்தா ரஜினி ஃபேன் திரும்ப இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா? ஒரு அஜித் ஃபேன் இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா? நான் அவருக்கு எந்த பதிலடியும் அவருக்கு கொடுக்கல. நான் என்ன நடக்குதோ எனக்கும் 4 பேர் இந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க. என்னைய 4 பேர் சொல்லிருக்காங்க சொல்றேன். அதனால நான் சொல்றேன். எனக்கு என்ன பேசணும் அதை மட்டும் தான் உள்ள வச்சுட்டு 1.5 வருஷம் என்டர்டைன்மெண்ட் தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் கருத்து. பார்க்கலாம். ஆமா நீங்க சொல்ற எதுவுமே 100% நடக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு எந்த ஒரு கருவும் தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா சரி, என்ன நடக்கல நான் சொன்னதுல? நீங்க நினைக்கிற எதுவுமே கரெக்டா தான் இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஆமா என்ன நடக்கல சொல்லு. என்ன நடந்திருக்கு என்ன நடக்கல சொல்லு. நீங்க என்னெல்லாம் பேசுறீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால அதை நான் திரும்ப சொல்லி அதை ப்ரூவ் என்ன நடக்கல சொல்றீங்களா? ஐயோ எவ்வளோ ப்ரூவ் பண்ண கஷ்டப்படாதீங்க. என்னை பத்தி என்ன சொல்லு. அதான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டேனே. எதுவும் நான் சொல்லுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. வேற யாருக்கு ஸ்பீக்கர்ல நேற்று கன்னடா பேசுற மாதிரி யாரோ ஐயப்பா சரி கொடு ஹிந்தி எங்கனா கூப்பிடுங்க. இல்லைன்னா எஸ் சொல்லுங்க. கார்த்தி சொல்லுங்க எஸ். வெயிட்டிங் ரிலீஸ் எப்படி இருக்கும் கார்த்தி? வெயிட்டிங் சூப்பர் டேட்டு. ஓகே, எல்லாம் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நிறைய கவர் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா. ஆனா அது வந்து ரஜினி ஜெயிலர் மாதிரி அந்த மாதிரி மாஸ் படம் நினைக்காதீங்க. ஜெய்வி மாதிரி ஒரு படத்துல ரஜினி மாஸ் இருக்கும், பெருசா த்ரூ அவுட்டா இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. கண்டென்ட் தான். ஜெய்வி மாதிரி ஒரு படத்துல ரஜினி அது அவருடைய மாஸ் கொஞ்சம் தான் இருக்கும். பெருசாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஜெயிலர் மாதிரி ஒரு படம் அணிவித்து இருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. தேங்க்ஸ் கார்த்தி, நல்லாவே தெரியும். ஜெய்பி மாதிரி இருந்தா நல்லா தானே இருக்கும். அது மாஸ் கொஞ்சமா வச்சு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன் நானு. அந்த மாதிரி ரஜினி படம் பண்ணவே இல்லை ரொம்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல. அந்த மாதிரி ரஜினி இல்லை, எந்த ஹீரோவுமே பண்ணல. அந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு பெரிய ஆக்டர் நடிக்கிறாரு. அதனால மாசா ஜெயிலர் மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் நினைக்காம அந்த கண்டென்ட்ல ரஜினி இருப்பாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா
நல்லா இருக்கும். ஆக்டர் ரஜினி இருந்தா போதும் அதுல, அவ்வளவுதான். ஆமா ஆமா, அப்படியும் படம் தான் அது. இல்ல அப்படிதான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். வேற ஒன்றும் நம்மளா தேவையில்லைன்னா ரிலீஸ் டேட் சூப்பர் டேட்டு. ஆயுத பூஜை லீவு, 4 நாள் சூப்பர் டேட்டு. ஸோ இந்த பாட்டு அனிருத் வந்து பாட்டு இட்டு கொடுத்துட்டாரு. ஸோ ஓப்பனிங் கிடைச்சிரும் ஈஸியாக. டீசர் ஓகே தான், முன்னாடி வந்தது. இப்போ ட்ரைலரும் நல்லா தான் பண்ணுவாங்க. ஃபகத் ஃபாசில் இருக்காரு. ஸோ கேரளாவில் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் இருக்கும். ஆந்திராவில் வந்து ராணா இருக்காரு. ஸோ எல்லா இடத்துலையும் அந்த இதெல்லாம் இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸாக இந்த படத்துக்கு ஒரு புல் இருக்கு. ஆனா ஜெயிலர் மாதிரி எதிர்பார்க்காதீங்க, கம்ப்ளீட் கமர்ஷியல் எதிர்பார்க்காதீங்க ப்ரோ. ஜெயிலரே கமர்ஷியல் எதிர்பார்க்கல ப்ரோ, சும்மா தலைவர் படம்னு பார்த்தோம் அவ்வளவுதானே. ஆமா ஆமா, நம்ம அதே இன்னும் ரொம்ப கமர்ஷியலா ஜெய்பீமோட ரஜினி வெர்ஷன் அவ்வளவுதான். ஜெய்பி மாதிரி ஒரு படத்துல ரஜினி வெர்ஷன். நம்ம தலைவரை பார்த்தா போதும் ப்ரோ, அது பாட்டுக்கு சிவனேன் இருக்கும், அவ்வளவுதான். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல நிவாஸ் பேசினவரு, அவர் திரும்ப திரும்ப இது பொதுவான ஸ்பேஸ் இப்படி பேசுறீங்கன்னாரு. அது சினிமான்னு வர்றப்ப பொதுவான ஸ்பேஸா தான் இருக்கு, அரசியல்னு வந்துட்டா அது பொதுவான ஸ்பேஸா தான் இருக்கா, நீங்க அப்படிதான் பாக்குறீங்களா அப்படிங்கிறத? ஆமாங்க, பொதுவான ஸ்பேஸ் தாங்க. இப்போ வந்து திமுக காரங்க, அதிமுக காரங்க, இவங்க டிவிகே, நாம் தமிழர் எல்லாரும் வந்து பேசுறீங்களா? யாரும் வந்து நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நீங்க மெயினா இருக்கிற நீங்க வந்து இப்ப ஃபேன் பாய் கிடையாதுன்னு சினிமால பொறுத்த வரைக்கும் இல்லங்கிறனால அது காமனா தெரியுது, சரிங்களா? விஜய் ஃபேனும் கிடையாது, அது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. பட் அதுக்குன்னு நான் என்னங்க யாருக்குமே கிடையாதுன்னு நான் இருக்க முடியாது. இல்ல அரசியல் வந்துட்டு அவங்க இல்ல நான் என்ன கேக்குறேன்னா சொல்ல வரேன்னா, என்னோட ஓப்பனை யாருன்னு சொல்லியிருக்கா? என்னோட ஓப்பனை யார் சொல்லியிருக்கா? கிடையாதுல்ல, அது என்னோட விருப்பம். இல்ல அதுல அது தப்பே கிடையாது, நான் சொல்ல வரல. இல்ல அவரோட கொஸ்டின் எல்லாமே இது பொதுவான ஸ்பேஸ்ல இருந்து இப்படி பேசுறாங்க, பொதுவான இப்படி பேசலாம், அப்படி நினைக்கவே கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். அப்படி நினைக்க தேவையில்லைன்னு நான் சொல்றேன். அரசியல்னு வந்துட்டா இது பொதுவான, ஆமா எல்லாருக்கும் ஒரு சைடு இருக்கும். நான் அதை ஓப்பனா சொல்றேன், நீங்களும் சொல்ல மாட்டேறீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். விஜய் ஃபேனா இருக்கவங்க வந்து டிவிகேன்ற கட்சி பிப்ரவரியில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு ஸ்டாண்டு தெரியும். ஆனா பிப்ரவரியில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே அவனுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஸ்டாண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர், அவர் ஆம்சப்பாரு, அவருடைய கலரப்பாரு, அவர் டிஷர்ட் அப்பாருன்னு பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படி கிடையாது. நம்ம 2 வருஷமா 3 வருஷமா ஒரே ஸ்டாண்டு தானே. அது ஏன் எடுக்கணுன்ற போது தெளிவாக தான் இருந்திருக்கும். ஏங்க நான் திமுகவை சம்பளிச்சுட்டு போக முடியாதா? டிவிக்கு சம்பளிச்சுட்டு போக முடியாதா? ரொம்ப ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். அது நம்ம அதை பற்றி நினைக்கவே இல்லைல்ல. அப்புறம் பொதுவான ஸ்பேஸ்னா எல்லாரையும் வச்சு பேசுறது தான் பொதுவான ஸ்பேஸ். இதே ஸ்பேஸ்ல எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். திமுக பேசிட்டு இருக்கோம், அதிமுககாரங்க பேசினாலும் பேசுறோம். நாம் தமிழர் தம்பி தூளுலாம் வந்து சண்டை போடுவான், அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து டிவிக்கு வேற வந்து சண்டை போடுறானுங்க, புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு. அவங்ககிட்ட தான் பேசிட்டு தான் இருக்கோம். இதுக்கு மேல பொதுவாக என்ன பேசுறது? நானு இதுக்கு மேல பொதுவாக பேசுறதுனா பொது மேல தான் போட்டு பேசணும். வேற யாருக்கு வந்தேன். இந்த கோயம்புத்தூர் விஷயம் பேசிட்டீங்களா? பன் மேட்ரு இல்லைன்னா பேசிட்டீங்கன்னா நான் நாளைக்கு காலையில கேட்டுக்கிறேன். தெரியல, சொல்லுங்க, என்ன கேட்கணும் சொல்லுங்க. இல்ல அவரு அண்ணாமலை வந்து அவரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, பார்த்தேன். இது இந்த வீடியோ எல்லாம் வந்திருக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. உங்க டேக் என்ன அப்படிங்கறதுக்கு அதை கேட்கலாம். இந்த வீடியோ வந்து ஓகே தான் நினைக்கிறேன் நான். எனக்கு
பட் அது அவங்களே எடுத்து விடாம வேற விட்டுருக்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய விமர்சனம் இருக்கு இப்போ. அது ஓகே. பட் அவர் பேசினது தெளிவில்லாத ஸ்பீச் தான் அது. ஸ்வீட்டுக்கு இவ்வளோ இருக்கு, இதுக்கு இவ்வளோ இருக்கு, கம்ப்யூட்டர் திறனாடுறது, அதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை தான். சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அரிசி வாங்குவீங்க, பருப்பு வாங்குவீங்க, சோப்பு வாங்குவீங்க, எல்லாத்துக்கும் ஒரே டேக்ஸாக இருக்கு. எப்படி பில் போடுறாங்க? கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எந்தெந்த பொருளுக்கு எவ்வளோ டேக்ஸ்னு பண்ணீங்கன்னா அதுவே போட போகுது. அவர் கொஞ்சம் இரட்டாக இருக்கிறதுனால 150 ரூபாய்க்கு இட்லி விற்கிறதுனால கொஞ்சம் ஓர பேசி விட்டாரு. அந்த இவங்க வானதி வேற அங்கே போவாங்க போல இருக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட. அதனால இஷ்டத்துக்கு சரி ஓகே நம்ம ஹோட்டலுக்கு வர அம்மா தானே, அவங்க தானே ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க எம்எல்ஏவா அப்படின்னு பேசி விட்டாரு. அப்படி பேசினாங்க அந்த இடத்துல சில விஷயங்கள்ல வந்து பவர் பாலிடிக்ஸ் பண்ணி தாங்க ஆகணும். இதே திமுகவில் பேசிட முடியுமா? ரஜினிகாந்த் வந்து ஸ்டேஜில் சொன்னாருங்க, கிண்டலாக ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? இங்கே இருக்கவங்களாம் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், ஸ்டாலின் சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னார். அடுத்த நாளே இதே மாதிரி வயசானவங்க சாக வேண்டியவங்களாம் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரஜினி வந்து இன்னொரு ஸ்டேஜில் போய் பேசுவாரா திமுகவை பற்றி? இல்ல ஆனா அப்படி அவர் திரும்ப பேசினது தப்புன்னு தானே பப்ளிக் சொன்னாங்க. இவ்வளவு திரும்ப அதை ஹார்டா எடுத்திருக்க வேண்டாம்னு திரும்ப ரஜினி பேசினது ஒரு மாதிரி நெகட்டிவா தானே அமைஞ்சது. திரும்ப அவர் சாரியும் கேட்டார்ல. அதெல்லாம் பப்ளிக்லாம் அப்ப நினைச்சிட்டு அப்படியே போயிடுவாங்க ப்ரோ. அடுத்து இன்னொரு ஸ்டேஜில் வந்து திமுக பற்றி இந்த மாதிரி திமுக ஸ்டேஜில் யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா மாட்டாங்க? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல இப்பயும் என்னன்னா இவர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் சொல்லியிருந்தாங்கன்னா அது நல்லாவே இருந்திருக்கும், நல்ல டேக்கா இருந்திருக்கும். அது பதில் இல்லாத கேள்விங்க, பதில் இல்லாத கேள்வி. இல்ல அது அவாய்ட் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல. அது திரும்ப சாரி கேட்க வச்சது ஒரு நெகட்டிவா மாதிரி தானே இருக்கு. நீங்க கார்த்திக் கேட்க கார்த்திக் தெளிவா சொல்றாரு அந்த மாதிரி அவங்க பாசிட்டிவ் தான். அது கம்ப்ளீட் பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. அப்படி இல்ல கார்த்திக் ப்ரோ, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் ப்ரோ. சாரி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அவங்க சாரி கேட்க சொல்ல, இவங்களா போய் அவங்க கேட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். அது எப்படி நீங்களா சொல்றீங்க? அதை விடுங்க. வீடியோ வந்தனால அது அவங்களா கேட்க சொன்னாங்க, இவங்களா போய் கேட்டாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. சரி நீங்க அதை விடுங்க. இப்ப ஜிஎஸ்டிக்கு ஒரு புரிதல் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ அது யாரா வேணா இருக்கட்டும், ஒரு புரிதல் இல்லை. இப்ப எனக்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு பெரிய ஹோட்டல் போறேன், ஒரு மல்டிபிள் அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் அங்கங்க சிட்டிஸ்ல ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அங்க ஒரு மாதிரி ஜிஎஸ்டி இருக்கு. அதே வந்து இப்போ ஒரு ரோடு கடைன்னா நான் சொல்றது தள்ளுவண்டி கடை இல்லை. இப்ப நம்ம ஊர்ல மட்டும் இருக்கிற ஒரு கடை இருக்கு, அங்க எப்படி ஜிஎஸ்டி வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறது இப்ப பாதி பேருக்கு தெரியல. அதுதான் உண்மை. இப்போ நான் ஒரு அப்ரோச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ற மீட்டிங் தானே அது. ஆமா. இப்ப நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு பதிலா அதை சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? இப்ப நீங்க அந்த ப்ரெஸ் மீட்லயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருப்பாங்க அதுக்கு பதில் சொல்லல அப்படின்னு. அதே மாதிரி இப்ப இந்த வீடியோ வெளியிடணும் அப்படின்னு என்ன ஒரு அவசியம் இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் ஒரு நார்மலா ஒரு தேர்ட் பர்சன், இல்ல நான் ஒரு பார்ட்டி சேர்ந்த ஒரு ஆள்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பாக்குறேன்னா என்னோட அப்ரோச் எப்படி இருக்கும்? என்னடா இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? அது தேவையே இல்லாது தானே. இப்ப அவர் புரிதல் இல்லாம பேசுறாருன்னா அது புரிய வைக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? புரிய வச்சா மட்டும் எல்லாருக்கும் புரிஞ்சிருப்பதா? அப்படி இல்ல ப்ரோ. இப்ப அவர் வந்து 13 ஹோட்டல் நடத்துறாரு, அவருக்கு புரியாதா? ஜிஎஸ்டி பத்தி அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு புரியல நீங்க சொல்லுங்க. அவருக்கு தெரியாதா? அவர் பெரிய பிசினஸ் மேன், அவருக்கு தெரியாதா? அவ்வளோ பெரிய பிசினஸ் மேனுக்கே தெரியாம தான் அவர் பேசுறாரு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அவர் சொன்ன எல்லா ஜிஎஸ்டியுமே நான் போய் எடுத்து பார்த்தேன். அப்படி சில விஷயங்கள் இல்லவே இல்லை. ஏங்க அதுதாங்க சொல்றேன். அது அவர் பேசினது பாயிண்ட் தப்பு சரின்றதை தாண்டி அப்படி வந்து ஒரு இடத்துல கிண்டலா நக்கலா ஒருத்தரால பேச முடியும் அப்படின்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும் ஒரு பார்ட்டியா. இல்ல ப்ரோ, இப்ப அதை வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப அந்த வீடியோ எடுத்து யார் இப்ப இவங்களுக்கு எல்லாம் தெரியாம வெளியிட்டு இருப்பாங்களா? அதுதான் என்னோட கேள்வி. கிடையவே கிடையாது. அப்படி என்ன பண்ணி இப்ப அதனால என்ன வந்துரும்? இல்ல இப்ப நீங்க பண்றதுனால புரிஞ்சிரும் நினைக்கிறேன். இப்ப நான் ஒரு சாமானியனா இருக்கேன். இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அப்ப நம்ம சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் 4 வருஷமா கத்துன்னு கேட்டுட்டு இருந்தாரு. சரியா? எலெக்ஷன் முடிஞ்சனா அவர் தூக்கி உள்ள வச்சுட்டீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? இருங்க நான் கேட்கிற பாயிண்ட் வாங்க. அவர் உள்ள வச்சுட்டீங்க தூக்கி. சரியா? அது தப்பா சரியா? அவர் பண்ணதுக்கு கண்டிப்பா தப்பு தான் ப்ரோ. அது எப்படி நம்ம சரின்னு சொல்ல முடியும்? நான் அவர் பேசுற எல்லா அஜெண்டாவையும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் தூக்கி உள்ள வச்சு தப்பா சரியா?
ஆமா கண்டிப்பா தப்பு தான் ப்ரோ. ஒரு பெண் டிஎஸ்பியை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா கரெக்ட் தான். அது எப்படி நம்ம எப்படி அது அவங்களுக்கு தப்புன்னு நீங்க சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்கல்ல, தப்பு கிடையாது. சரி, சரி bro. சவுக்கு மாதிரி இன்னொருத்த பேச மாட்டான்ல இதுக்கப்புறம் வந்து. இப்ப அதே மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. இப்ப நீங்க என்ன ஆமா, மாறுபடுறீங்க? அது இல்லைன்னா அது- இதுல என்ன இருக்கு? இப்ப ப்ரோ நீ கேக்குற இஷ்டத்துக்கு வந்து லைம்லைட் கிடைக்குது, மைக் கிடைக்குதுன்னு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு பொய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும் நாங்க. ப்ரோ. இப்ப அப்படியா? அதுல எல்லாமே பொய் இல்ல ப்ரோ. இப்ப ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு ஜிஎஸ்டி பொய் இருக்கா இல்லையா? அதுல இருக்கு. நான் இல்லன்னு இப்போ அப்புறம் இப்போ என்ன? நான் சொல்றேன் பாத்தீங்களா? இப்ப நீங்க அப்படி ஒரு பொய்ய ரொம்ப வந்து ஈஸியா வந்து பிசினஸ் பொய்யா மேனேஜருக்காக இருக்கா அடிச்சுட்டு இல்லையான்னு போக பொய் சொல்லிட்டு போய் அவர் போய் இப்போ எதுக்கு தேவையில்லாம கெஞ்சுறாரு? இல்ல அதான் இல்ல பொய் ப்ரோ. தான். அது 1 நம்பர் அது கெஞ்சுதான் அது. இங்க பாருங்க ராபின் ப்ரோ. எதுக்கு அது தேவையில்லாம இருங்க அவர் ப்ரோ. அது பண்றாரு? தப்பு தான் ப்ரோ. பட் அத வந்து ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு அது இல்லாம ஐயா, இப்ப நீங்க இப்ப வேற நீங்க யாராவது அப்படிதாங்க பண்ணும். ஒரு சென்ட்ரலுக்கு ரொம்ப அகைன்ஸ்டா ஈஸியா பண்ணுவாங்க. இது ஏங்க இதுவே நீங்க வேற இதெல்லாம் பாத்துக்கிட்டு இதுவே வந்து திமுக கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணோம்? ப்ரோ நாளைக்கு ரொம்ப அந்த ப்ரோ. கடைக்கு இல்ல ரைடு விடுவோம், அந்த கதையை காலி பண்ணும். அதெல்லாம் இதை தாண்டி வந்து ரொம்ப சிம்பிளா ஒரு பாடம் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். சரி இப்ப நான் இப்போ ஒரு சாமானியனா கேள்வி கேட்கணும்னா அவன் இப்படிதான் கேட்கணும் அப்படின்னு ஒன்று இல்லை இல்லைங்களா? இப்ப நம்ம நாட்டுல மட்டும்தான் எனக்கு சாமானியனா கேள்வி கேளுங்க, சரியா கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி கேட்டீங்கன்னா இதுக்கு ரியாக்ஷன் இப்படி இருக்கும், ஒன்றும் தப்பு இல்லை. இல்ல இதே மாதிரிதான் நிர்மலா சீதாராமன் இதுக்கு முன்னாடி நார்த்ல ஒருத்தர் கேட்டாங்க ரியல் எஸ்டேட்டை பற்றி, இது மாதிரி டாக்ஸை பற்றி சாமானியம்னு கேட்டாங்க. அவ்வளவுதான், நார்மலா கேட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு இது ஜிஎஸ்டி பத்தி பேசுறாரு, அதனால அவங்க கூப்பிட்டுருக்காங்க, இப்ப பேசுனாங்க. பேசுறாங்கன்னு இல்ல அவ்வளவுதான். ப்ரோ. இப்ப அவருக்கே புரிதல் இல்லைங்கிறது தான் இங்க பிரச்சனையே. இப்ப ஜிஎஸ்டி வந்து 3 வருஷம் ஆச்சு இல்லைங்களா? எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. அவரே நீங்க 18 கடை வைக்கிற ஒரு கார்த்திக், 18 கடை வைக்க புரியுது. ஜிஎஸ்டி தெரியாம இருப்பாரு. என்னங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? அவரே பாராட்டினாரு. அவரே வந்து கவர்மெண்ட்டை பாராட்டினாரு. கோவிட்ல நாங்களாம் இல்லாம கால இப்ப இருப்போம், நீங்களாம் வந்து அந்த இதெல்லாம் பண்ணதுனாலதான் இந்த கடையெல்லாம் தப்பிச்சது, நாங்களாம் புழைச்சோம் அப்படின்னு சொன்னாரு. அதை பத்தி யாராவது போட்டீங்களா? கிடையாதுல்ல. அதுவும் தான் சொல்றேன் ப்ரோ. அதுவும் வந்து வேலிடான பாயிண்ட் தான். நம்ம ப்ரோ இப்போ குளோபல் லெவல்ல என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். யூபிஏ எப்படி டெவலப் ஆயிருக்கு, எந்தெந்த கண்ட்ரிஸ் போயிருக்கு, அவர் அதை பத்தி என்ன பேசுறாரு அதெல்லாம் ஓகே. பட் இப்ப என்னோட இது என்னன்னா, இப்ப எவ்ரி மந்த் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு ஒரு கவுன்சிலிங் மீட்டிங் நடக்குது. சில இதுக்கு சடனா குறைக்கிறாங்க, சில இதுக்கு சடனா ஏத்துறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கொரோனா வரும்போது மெடிக்கல் இதுக்கு வந்து குறைஞ்சது, பர்சன்டேஜ் வைஸ் குறைச்சாங்க. இப்ப ரீசெண்டா நடந்த இதுல கூட கேன்சருக்கு குறைச்சாங்க. இப்ப அதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் ஒரு அலிகேஷன்ஸ் இந்த நியூஸ் மீடியாஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆனது என்னன்னா 2000க்கு மேல சம்திங் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணா இத்தனை % வந்து அந்த பர்டிகுலர் வெண்டார் கிட்ட இருந்து டாக்ஸா வாங்க போறேன் இப்படின்லாம் போட்டாங்க. அப்படின்னா இப்ப இது வந்து என்னன்னா எவ்ரி மந்த் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? இது எப்படி எல்லா டைமுமே எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா? இப்ப சிஸ்டம்ல வந்து ஃபீட் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நார்மலா இப்ப நான் ஒரு மளிகை கடைக்கு போறேன்னா கூட இப்ப மளிகை கடைன்னும் போதே எல்லா பொருளுக்குமே தான் மாறுது. ஒரு வாட்டி பருப்பு குறைக்கிறாங்க. இல்ல நான் பார்த்தேன் ப்ரோ. இன்னைக்கு நான் பேசும்போது அப்படியே மாறினா கூட எதுக்குமே அதிகமாகாது, எல்லாத்துக்குமே கம்மி தான் ஆகும். சரியா ப்ரோ? நான் அதிகமாகுதுன்னு பேசல ப்ரோ. இப்ப நாளைக்கு நானே என்ன பண்றேன், இப்ப நானே ஒரு கஸ்டமரா போறேன். இப்ப நான் வந்து இன்னைக்கு பார்த்து வச்சேன் ப்ரோ, எத்தனை பொருள் வந்து எவ்வளவு அரௌண்ட் 20-30 ஐட்டம்ஸ் வந்து எவ்ரி மந்த் சர்க்குலேட். அதுக்கு தாங்க நானே கேட்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரே டாக்ஸ் வச்சிடலாமா? இது வேலிடான பாயிண்டா? இல்ல ப்ரோ, நான் இப்ப அதை தப்பு சொல்லல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நான் மறுபடியும் உங்களை எதுவும் சொல்லலையே. இப்ப இந்த மாதிரி ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ் ஆக தான் செய்யும். இப்ப நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இப்ப அதுக்கான முன்னெடுப்பு ஏற்பாடு வந்து கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா? ஏன்னா எவ்ரி மந்த் ஜிஎஸ்டி கவுன்சில் இருக்கு. ஆமா, ஜிஎஸ்டி கவுன்சில் தாங்க அதை பண்ணுது. என்ன சும்மா இவங்களா வந்து இது ஏத்தி இது இறக்கு, நாளைக்கு இது வந்து இது 5ல இருந்து 12 ஆக்கிடு, 12ல இருந்து 18 ஆக்கிடு, இல்ல 18ல இருந்து 12 அப்படி சொல்லிட்டு இருக்காங்களா என்ன? ஜிஎஸ்டி கவுன்சில் கூடி எல்லாம் முடிவு எடுத்து அதுக்கப்புறம் இதை குறைக்கலாமா ஏத்தலாமா, இல்லைங்க இது கொஞ்சம் அதிகமா விற்குது, இந்த இடத்துல வந்து டாக்ஸ் கொஞ்சம் குறைச்சா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும், இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமா டாக்ஸ் கொஞ்சம் ஏத்தலாங்க அப்படின்றதான் அவங்க தான் சேர்ந்து முடிவு பண்றாங்க. சரியா? இது ரொம்ப பெரிய டாக்ஸ் சிஸ்டம். இந்த டாக்ஸ் சிஸ்டத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு வந்து அவங்க சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க ஜிஎஸ்டியை. ஆனா நான் சொன்னதை திரும்ப சொன்னேன், ரஜினிகாந்த் வந்து நான் பெரிய ஆளு, நான் வந்து திமுக மேடையில பேசும்போது லைட்டா கிண்டலா பேசுவேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரியாக்ஷன் வருதுல்ல. அன்னைக்கு நான் என்ன சொன்ன பதில், ரஜினிக்கு இது தேவைதான்,
அந்த மேடையில ஏன் போய் பேசணும்? அதை பேசினார்ல. நாளைக்கு யாருமே இந்த மாதிரி போய் திமுக மேடையில பேச மாட்டாங்க, அப்படி ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாருன்னு சொன்னார்ல, அதேதான் இங்கேயும். இவர் வந்து 13 ஹோட்டல் வச்சிருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். அந்த இவர் போய் இஷ்டத்துக்கு பேசும்போது அந்த மாதிரி விஷயங்களை பேசும்போது ரொம்ப வேலிடா இது வந்து ஃபேக்ட்ங்க இது. ஆனா நக்கலா வந்து இந்த அம்மா வருது, இந்த அம்மா வராங்க, உங்க எம்எல்ஏ அம்மா காஃபி குடிக்கிறாங்க, அதெல்லாம் பேசும்போது அந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இப்படிதான் ரியாக்ட் பண்ணி ஆகணும், பண்ணுனா மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? எல்லாருமே மாத்தி மாத்தி இதையே பண்ணிட்டு இருப்பாங்க. இது இன்னைக்கு இல்ல, நாளை இது பல டைம் நடந்துருச்சு பிஜேபியில. பிஜேபி வந்து ஃபேசிஸ்ட் நீங்க சொல்லுவீங்க, ஆனா அவங்க இதெல்லாம் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க. ரொம்ப தப்பு. ரியாக்ட் பண்ணும்போது இப்படி இது இது ரொம்ப கம்மி என்னை கேட்டா. இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணாதான் நாளைக்கு இந்த தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியும். இது எங்க ஒரு வேலிடான ஒரு பாயிண்ட் கேட்டா ஓகே, அதுக்குள்ள நாலு விஷயத்தை சேர்த்து சொல்லுவோம்னா கேக்குறேன் இல்லைங்களா? சரி, அது ஓகே ப்ரோ, அது தப்பு. பட் அதுல நமக்கு அட்லீஸ்ட் புரிதல் என்னன்னா, இப்ப என்னோட புரிதல் நான் சொல்றேன், ஜிஎஸ்டி வந்து அவருக்கு சரியா புரியல, அவருக்குன்னு இல்ல நிறைய பேருக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கு, அதற்கான முன்னேற்பாடு என்ன? ஏன்னா இப்ப இது ஒன்றும் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 6 months பிஃபோர் ஸ்டார்ட் இல்லைங்களா? ஜிஎஸ்டி 2017 வந்துச்சுங்க. அதுதான் சொல்றேன். 7 வருஷம் ஆச்சு. யாருக்கும் புரியாமலாம் டாக்ஸ் கட்டிட்டு இருக்காங்க இங்க. இல்ல ப்ரோ, சேஞ்ச் ஆயிட்டே இருக்குல்ல, அதுதான் நான் கேக்குறேன். இப்ப அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு இது வந்து சேஞ்ச் ஆகிட்டு தானே இருக்கணும். எனக்கு புரியல, இப்படியே வச்சிடலாமா? ஒரு சிஸ்டத்தை அப்படியே வச்சிடலாமா? சேஞ்ச் ஆகாம எனக்கு புரியல. சேஞ்ச் ஆகாம இருக்க முடியுமா என்ன டாக்ஸ் சிஸ்டம்? அப்படி சொல்ல வரல ப்ரோ. இப்ப 7 வருஷம் எங்க 7 வருஷத்துக்கு முன்னாடி வருது ஒரு சிஸ்டம். ஓகே, அதை அடாப்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் அதை வந்து கம்ப்ரமைஸ் பண்றாங்க. டாக்ஸ் கட்டுறது இன்னைக்கு எல்லாருமே வந்து ஆன்லைன்ல கட்டிட்டு இருக்கீங்க. முன்னெல்லாம் போய் கேஷ் எடுத்து கட்டிட்டு அதை கட்டி அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்யூட்டரைஸ் ஆக்குறாங்க. எல்லாத்தையுமே ஒயிட் ஆக்குறாங்க. எல்லாரும் டாக்ஸ் கட்ட வைக்கிறாங்க. அதெல்லாம் பண்ணும்போது இந்த குழப்பங்கள்லாம் வந்துச்சுன்னா இது குழப்பமே கிடையாது. டாக்ஸ் ஏற்றணும் இறக்கணும் அந்த மாதிரி தான் வருது. இதை வந்து நக்கலா ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் பெரிய பிசினஸ் இருக்கட்டுமே, தப்பான கேள்வி கேட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு, அவ்வளவுதான். எனக்கு உடன்பாடு பெருசா இல்ல ப்ரோ. நீங்க சொல்றது ஓகே, பட் ஆனா அதை இப்படிதான் பப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, எனக்கு மத்தவங்க பண்ணாங்க அப்படின்றதுக்காக நம்மளும் பண்ணணும்னு இல்லை இல்லையா? நீங்க சொன்ன மாதிரி தானே திமுக எல்லாம் கேள்வி. இதே திமுக வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டிங் போட்டாங்க, அப்ப கேள்வியே அவனு கேட்கல. அவங்க ப்ரோ இப்ப அவங்க பண்றாங்க, ஏன் கேட்கல முடியாது இல்லையா? ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாலும் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. அது வேற மாதிரி இருக்கும் அந்த ரியாக்ஷனு. அது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எவனும் கேள்வியே கேட்க விடாம பண்றது பிரச்சனையே இல்ல. அதுதானே ப்ரோ இங்க ப்ராப்ளமே. யார் வந்தாலும் கேள்வி கேட்டா ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குன்னு தெரியும். அப்படி யாருமே இல்லையே. அதையே அலோவ் பண்றாங்கல்ல. அது அந்த அளவுக்கு வந்து இதா இருக்காங்களே, அப்புறம் என்ன பெருந்தன்மையா இருக்காங்கல்ல, கேள்வி வைக்கிற அளவுக்கு பெருந்தன்மையா இருக்காங்கல்ல. இவங்க நினைச்சிருந்தா அங்கேயே வந்து அதை தடுத்திருக்கலாம் இல்லையா? இவ்வளவு பெரிய விஷயமா ஆகிதான் ஸ்டாப் பண்ணணும் இல்லையா? அவ்வளவு பெரிய விஷயமா ஆகுமான்றது அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு வீடியோ எல்லாம் வந்து வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான். அப்ப தப்பு வந்து அவர் மேல இல்லாத மாதிரி தானே. இப்ப வெட்டி ஒட்டி போட்டு இருக்காங்க. அவர் மேல இருந்தனாலதான் மன்னிப்பு கேட்டாரு. போய் அவர் மேல தப்பு இருந்தனாலதான் மன்னிப்பு கேட்டாரு. சரி விடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க, ஜிஎஸ்டி வந்து ரொம்ப ப்ராப்பரா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப இந்த க்ரூட் ஆயில் ரேட் எடுத்துக்கோங்க. இப்ப நான் இன்னைக்கு பார்த்த விஷயம், ஜிஎஸ்டி ப்ராப்பரா போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்விக்கு என்ன பதில்? இதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் சிஸ்டம் எப்படி இருந்தது? அதுதான் பதில். அதை விட 100 மடங்கு ப்ராப்பரா போயிட்டு இருக்கு ஜிஎஸ்டி. அந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் கட்டாம எல்லாம் ஜிஎஸ்டி சிஸ்டமே கிடையாது. அப்ப சிஸ்டமே கிடையாது. எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. டாக்ஸ் இல்லாம எல்லாம் பில்லே போடாம ஏமாத்திக்கிட்டு டாக்ஸ் கட்டாம இருந்தாங்க. அதை விட 100 மடங்கு சூப்பரான சிஸ்டம் இது. அது இல்லையா இது இல்லையா இது எனக்கு பிரச்சனை இருக்கு. ஓகே, முன்னாடி வந்து நீ சைக்கிள்ல ஓடிட்டு இருந்த, சைக்கிள் லைட் இல்லைன்னு பேசிட்டு இருக்கப்ப அதான். இப்ப இதுல இருக்கு ஒரு சின்ன இதை குறைக்கலாங்க, இதை ஏத்தலாங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு டாக்ஸ் குறைக்கலாம், இதுக்கு டாக்ஸ் ஏத்தலாம், ஓகே ரைட்டு, அதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இது இங்க இருக்குன்னா என்ன ஆகும், அந்த ஸ்டேட்ல என்ன பாதிக்கும், இந்த ஸ்டேட்ல எப்படி இருக்கும், இந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் குறைக்கலாமா, இந்த விஷயங்களை பேசலாம். முன்னாடி அந்த சிஸ்டமே கிடையாது, சைக்கிளே கிடையாது. அது மொத்தமா ஆட்டை போட்டுட்டு இருக்கோம்.
அவங்க ஆட்டைய போட்டாங்க, இவங்க ஆட்டைய போட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல ப்ரோ. எல்லா இடத்துலயுமே ரூலிங் பார்ட்டி ஆமா இல்ல எதை கம்பேர் பண்ணணும்? ஆ ஓ அது ஓகே ஈஸி ப்ரோ. கம்பேரிசன் என்ன? 10 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட், 10 வருஷம் பிஜேபி கவர்மெண்ட், ஓகேவா? அப்படிதானே கம்பேர் பண்ணணும் நம்ம. 10 வருஷம் இல்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் எப்படி இருந்துச்சு, 10 வருஷம் பிஜேபி எப்படி இருந்துச்சு, அதுதானே கம்பேர் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி இருந்த ஜிஎஸ்டி கம்பேர் பண்ண ஜிஎஸ்டி எதோட கம்பேர் பண்ணுவீங்க ப்ரோ நீங்க? அவங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் என்ன? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் என்ன? அதோட இது பெட்டரா இருக்கா இல்லையா? சிஸ்டம் வைஸ் பெட்டர் ப்ரோ. பட் இது இல்ல அது மட்டும் குறையா இருக்கு, போட்டு அது தானே இது சொல்றேன். குறையா இருக்கு, இது குறைக்கானா கண்டிப்பா இருக்கு. ஏங்க எந்த சிஸ்டத்தையும் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கதான் செய்யும். இல்ல அதை நம்ம அதை பத்தி பெட்டர் பேசினா அது தனி. ஆக்கணும் அப்படின்னு தானே கேட்கறேன். அதுக்கு ஒண்ணு ஜிஎஸ்டி எடுத்துருப்பேன். சரி ஓகே, ஜிஎஸ்டி எடுத்து பழசு போயிடலாமா? அப்ப பழசு சூப்பரா ஜிஎஸ்டி இருந்துச்சுன்னு. வந்து நீங்க இப்ப நானே சொல்றேன், நாளைக்கு ஒருவேளை காங்கிரஸ் வந்தாலும் ஜிஎஸ்டி எடுக்க போறது இல்ல. ஏன்னா தேனோ அதனால வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி ப்ராப்பரா வருதுன்னு நான் அதை பத்தி பேசல இருந்தேன். நான் காங்கிரஸ்க்கோ இல்ல பிஜேபிக்கோ சென்ட்ரலுக்கு சப்போர்ட் பண்ணல. ஸ்டேட்டுக்கு எல்லாத்துக்கும் வருதுங்க. டாக்ஸே இப்ப தாங்க டாக்ஸ் நிறைய வந்து கட்ட ப்ராப்பரா ஆரம்பிக்கிறானுங்க. வருது, ப்ராப்பரா எந்த கட்டுறாங்க. ஏங்க நான் சொல்ற சினிமா தியேட்டர்ல எவங்க டாக்ஸ் கட்டினா? டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துட்டு உட்காந்து ஓடிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் வச்சு வித்துட்டு இருந்தானுங்க. 10 ரூபா டிக்கெட் மீன்ஸ் 100 ரூபாய்க்கு விற்பானுங்க. அவனுக்கு கட்டுறதே வந்து எங்க தியேட்டர்ல டிக்கெட் 5 ரூபா தான், 10 ரூபா தான் வச்சுட்டு இருந்தானுங்க. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தான் மாறுனுச்சு அதெல்லாம். அது ஓகே ப்ரோ, அது இங்க அக்செப்டட். நடிகர்களே சம்பளம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தானங்க ஒயிட்ல வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் என்ன? அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே ப்ரோ. இப்ப நம்ம இதே மாதிரி ப்ராப்ளம் தான் வந்து இப்ப பெட்ரோல் பாத்தீங்கன்னா, நான் வந்து இது இப்ப வந்து நியூஸ்ல பார்த்ததோ படிச்சதோ வச்சோ சொல்லல. இப்ப ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண எனக்கு வந்து ஒரு 1 இயரா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். க்ரூட் ஆயில் பிரைஸை டிட்டர்மைன் பண்ணி தான் இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் வந்து ஏறுது இறங்குது. கரெக்டுங்களா? பட் ஏன் அதை வந்து ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர கவர்மெண்ட் இப்ப கலால் வரி, மத்த வரி, ஸ்டேட் ஃபேவரட்டிசம் இதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன் கவர்மெண்ட் இனிஷியேட்டே எடுக்க மாட்டேங்குது? இப்ப நடந்துகிட்டே கவர்மெண்ட்டுக்கு இருக்குல்ல டாக்ஸ் இல்லையா? வேணுமா இல்லையா? டாக்ஸ் ரெவன்யூ வேணுமா இல்லையா? இல்ல டாக்ஸ் ரெவன்யூ வேணும் ப்ரோ. பட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் ரெவன்யூ வருது வந்து நிறைய பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல்ல வரும், லிக்கர்ல வரும், அதுக்கப்புறம் பத்திரப்பதிவுல வரும். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல 5-6 விஷயம் தான் வரும். மீதெல்லாம் சர்வீஸை தான் பண்ணும் கவர்மெண்ட். ஓகேவா? சரிங்க ப்ரோ. டிரான்ஸ்போர்ட்லாம் சர்வீஸ் தான், இதெல்லாம் சர்வீஸ் தான். இபி லாபம் கிடையாது, நான் அதை அக்செப்ட் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் ப்ரோ. இருக்கும். நீ இதையும் குறைச்சிரு, அதுதான் குறைஞ்சிருச்சு, இதை குறைச்சிரு அப்படின்னா இதையும் குறைச்சிருவோம். என்ன யார் அப்புறம் யாருக்கு இல்ல யார் இல்ல பணம் தர்றது? இப்ப எங்க இருந்து வருது இல்ல இல்ல ப்ரோ. வருமானம்? இப்ப நான் கேக்குறேன், இப்ப வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைஞ்சாவே நான் புரிஞ்சு வச்சிருக்கபடி பாத்தீங்கன்னா விலைவாசி கண்டிப்பா குறையும். பெட்ரோல் டீசல் விலை தான் வந்து பெட்ரோல் எல்லாத்தையுமே டீசல் விலை நிர்ணயிக்குது இல்லையா? இந்தியால கம்பேரிட்டிவா ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இல்ல இல்ல நான் கம்மி இல்லைன்னு சொல்லல ப்ரோ. நான் 3 வருஷம் ஆச்சு. இல்ல பெட்ரோல் டீசல் பிரைஸ் ஏறி 3 வருஷம் ஆச்சு. அப்ப இருந்தது 100 இல்ல ரூபா, இப்ப 90 ரூபா ஆயிடுச்சு ப்ரோ, அது டீசல்னா. அக்செப்டட் நான் இல்லைன்னு சொல்லல. அப்புறம் பட் ஆனா அன்னைக்கு இருந்த அதே ஏங்க விலைவாசி இருக்கா? 2014 அன்னைக்கு இருந்த அது எப்படிங்க அப்படியே இருக்கும்? அன்னைக்கு வாங்கின சம்பளம் நீங்க வாங்குறீங்களா அது நீங்க? ஆமா. இப்ப நீங்க விலைவாசி ஏறினதும் என் சம்பளம் ஏறினதும் ஒன்னா பார்த்தா அன்னைக்கு வாங்கின இல்லைங்களா? அததான் நான் கேக்குறேன். இப்ப விலைவாசி எதனால ஏறுதுன்னா மறுபடியும் பெட்ரோல் விலைவாசி தான். இப்ப பெட்ரோல் விலை வந்து யூஎஸ்ல ஏறுது இறங்குது, நானும் பார்த்திருக்கேன். இப்ப அதிகமா இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா அது குறையும் போது குறையலாம் இல்லையா? இப்ப நான் நேத்து கேட்ட வரைக்கும் அங்க சம்திங் டிராப் நடந்திருக்கு. அதெல்லாம் குறைக்கிற அளவுக்கு குறைச்சுதாங்க இருக்காங்க. இல்ல இப்ப ரீசெண்டா 7-8 ரூபா குறைச்சிருக்காங்க. இந்த 3 வருஷத்துல பெட்ரோல் பிரைஸே ஏறலைங்க. ப்ரோ அது நான் ஏறல. அதை கடைசி 3 வருஷத்துல என்ன ஏறிடுச்சு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடைசி 3 வருஷத்துல எவ்வளவு விலை ஏறிடுச்சு? ஏறல, அதை நம்ம விட்டுருவோம். விலை ஏறதுனால வர ப்ராப்ளத்தை நான் சொன்னேன். ஏன்னா அதனாலதான் விலைவாசி ஃபுல்லா ஏறுது. அதை வச்சுதான் விலைவாசி டிட்டர்மின் ஆகுது. அது எல்லா கவர்மெண்ட்டுக்குமே தெரிஞ்சது. அதே மாதிரி இப்போ இப்போ இன்னைக்கு விலை நிலவரத்தை வச்சு ஏன் நம்ம வந்து பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயிக்க கூடாது மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்க மாதிரி? அதனால என்ன ப்ராப்ளம் வந்துரும்னு நம்ம பார்க்கலாம் இல்லையா? ஏங்க டாக்ஸ் ரெவன்யூ வேணுங்க. எனக்கு அதுதாங்க மேஜர் ரெவன்யூங்க. இல்ல இப்ப என்னங்க இது நியமம் இருக்கு? ரிசர்வேஷனும் கொடுன்றீங்க, அதையும் கொடுன்றீங்க, இலவசம் கொடுன்றீங்க, எல்லாருக்கும் ஸ்கூலும் கொடுன்றீங்க, இலவச மருத்துவம் கொடுன்றீங்க, எல்லாத்தையும் கொடுன்னு கேக்குறீங்க. அப்புறம் அதையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரெவன்யூ எங்க இருந்து வரும்? யாருங்க கொடுப்பா உங்களுக்கு ரெவன்யூ? யாருங்க கொடுப்பா? டாக்ஸ் கட்டுறவங்க பேர் 8 கோடி பேர் இருக்காங்க. டாக்ஸ் கட்டுறவன் அது ஓகே ப்ரோ. 140 கோடி பேர்ல 8 கோடி பேர் இருக்கான். இருங்க சரி. இப்ப 100 ரூபா 50 ரூபா நீ ஜிஎஸ்டி வாங்காத, இல்லைங்க இன்னும் ராகுல் காந்தி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டி வாங்காத, இருங்க டாக்ஸ் கட்டாத, பெட்ரோல் பிரைஸிங் குறையும். என்ன அப்புறம் எப்படி கண்ட்ரி எப்படி நடத்த முடியும்? நான் சொல்றேன் இருங்க. நான் இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்ப 100 ரூபா இருக்கு. 100 ரூபாய்க்கு ஒரு கலால் வரி வாங்குறீங்க, ஓகே. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் % வருது சொன்னீங்க, ஓகே. அதை வச்சுதான் நிர்ணயிக்கிறோம். இப்ப 50 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே பெட்ரோல் விலை. இப்ப அது இன்னைக்கு மார்க்கெட் விலை 50 ரூபா இருக்கு. ஆனா நம்ம 100 ரூபாய்க்கு விற்கிறோம்னா
இப்ப இந்த 50ல இருந்து இருக்கு, இப்ப 50 ரூபா வித்தியாசம் வருதுங்களா, இது பெட்ரோலிய நிறுவனத்துக்கு தானே போகுது, இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு வருது, அதனால எப்படி பீப்புள் பெனிஃபிட் ஆகுறேன்னு நீங்க சொல்றீங்க? ஓஎன்ஜிசி மட்டும் இல்லைங்களே, இப்ப இந்தியன் ஆயில் மட்டும் வரும், க்ரூட் ஆயில் இது பண்ணலையே. இப்ப இப்ப நிறைய பிரைவேட், இப்ப ரிலையன்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோ அந்த டைம்ல அந்த டாக்ஸ் வந்து மாத்திருக்காங்கல்ல ப்ரோ? மாத்திருக்காங்க ப்ரோ. இப்ப மாத்தவே இல்லையா? நான் அப்படி சொல்ல, அப்புறம் என்ன? நீங்க கொண்டு வந்தது சரிதான் ப்ரோ. இப்ப வர 50 ரூபா வரிக்கெல்லாம் ஆயிடுச்சுன்னா 50 ரூபா நீ எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்காங்களா என்ன? 50 ரூபா ஆயிடுச்சுன்னா 50 ரூபா அப்படியே எப்ப 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த பெட்ரோல் 50 ரூபா ஆயிடுச்சு, 50 ரூபா நீ எடுத்துக்கப்பன்னு கொடுத்துருக்காங்களா என்ன? இன்னைக்கு விலைவாசி குறைஞ்சிருக்கு இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா விலைவாசி மார்க்கெட்ல குறைஞ்சிருக்கு. ஆனா நான் வந்து அதே பணம் தான் கட்டுறேன். இப்ப வந்து இந்த இந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகுதுன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? அதை தான் சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு போல, அது அந்த தனியார் முதலாளிகளுக்கு மட்டும்தான் போகுது. அதுதான் பிரச்சனை. இப்ப கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம் சொல்றீங்க, அது ஓகே, அதை அக்செப்ட். அதை நான் எதையுமே சொல்லலை. எல்லா கவர்மெண்ட்டுக்குமே வரி வருமானத்தை வச்சு மட்டும்தான் இந்தியா ரன் ஆகுது. அதை ப்ராப்பரா கொண்டு போறாங்க, ஓகே, வெல் அண்ட் குட், அப்ரிஷியேட்டட். பட் ஆனா இப்ப இந்த டிஃபரன்ஸ் வர்றதுனால பீப்புளும் பெனிஃபிட் ஆகல, கவர்மெண்ட்டும் பெனிஃபிட் ஆகல. அது உண்மை. எதுல சொல்றீங்க? எதுல சொல்றீங்க? பெட்ரோலியம் இப்ப க்ரூட் ஆயில வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றது கவர்மெண்ட் இல்ல இல்லைங்களா? இந்தியன் ஆயில் ஒரு ஆர்கனைசேஷன் தானே. அதுல வந்து எத்தனை பேர் ஷேர் ஹோல்டர்ஸா இருக்காங்க, அவங்க டிட்டர்மைன் பண்றது தானே. ஆனா நீங்க வரி வந்து இப்ப கவர்மெண்ட் ஒரு 18% 18% தான் போடுது. இப்ப அவனுங்களுக்கு தான் ஜாக்பாட். இப்ப நீங்க அந்த டாக்ஸ்லாம் இல்ல அந்த டாக்ஸ்லாம் மாத்தி தானே இருக்காங்க. இல்ல, இன்னும் மாத்தலன்ற அந்த பெட்ரோலியத்துல வந்து இப்ப நான் ரீசெண்டா பார்த்த வரைக்கும் இன்னும் அதுலதான் வந்து கை வைக்காம இருக்கிறது கவர்மெண்ட். இப்ப லூப் ஹோல்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் இந்த இதுல இருந்தது. இப்ப என்ன பண்ணாங்க, நியூ ரெஜிம் கொண்டு வந்தாங்க. ஏங்க நீங்க கேட்டீங்க, நீங்க ஏன் ஜிஎஸ்டி கொண்டு வரல? ஜிஎஸ்டி கொண்டாலும் இதுதாங்க. இல்ல அப்படி கொண்டு வரலாம் இல்லைங்களா, கொண்டு வந்தா கவர்மெண்ட்டுக்கு வரும் இல்லைங்களா. இப்ப என்னோட பாயிண்ட்டுமே அதுதான், யார் வேணா ஆட்சி செய்யட்டும், அது பிஜேபியா இருக்கட்டும் இல்ல எந்த பார்ட்டியா வேணா இருக்கட்டும், கவர்மெண்ட் பெனிஃபிட் ஆனா கவர்மெண்ட் வந்து ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வசதியா இருக்கும் தான் நான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வந்து மேஜர் நம்ம ரெவென்யூ லாஸ் பண்றது. இது இல்லைன்னு சொல்வீங்களா? சரி, இதை விட்டுருங்க. இப்ப நியூ ரெஜிம் கொண்டு வந்தாங்க, நான் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் பண்றாங்க எம்ப்ளாயிஸ்க்கு, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. சரி, கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இன்னொரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ஓல்டு ரெஜிமே எடுத்துருவாங்க. இது வெல் அண்ட் குட், அப்ரிஷியேட்டட். அதே மாதிரி இதுக்கும் கொண்டு வரணும் இல்லைங்களா. இப்போ ஃபாரெக்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அதுல ஏதோ ஒரு டாக்ஸ் கொண்டு வந்தாங்க. அதனால நிறைய பேர் இந்த மணி எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் ப்ராப்ளத்துல எல்லாம் வந்து ரொம்ப பிளாக் மணியா இது பண்ண முடியல. சரி, ஓகே, அதை அப்ரிஷியேட்டட். அந்த மாதிரி இப்ப இதுல பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் டிட்டர்மைன் ஆகுறதே டெய்லி மார்க்கெட்டை பொறுத்து தான். திடீர்னு பீக்ல போய் உட்காடுறாங்க. எப்படி உட்காடுறாங்க, எப்படி பெரிய பணக்காரங்க ஆகுறாங்க, கவர்மெண்ட் வந்து அதுல பெருசா கன்சிடர் பண்ணல. அது ஏன்னு தெரியல, அது பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு பாயிண்டா வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன். ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஓகே, என்ன ப்ரோ சைலண்ட் ஆயிட்டீங்க? இதெல்லாம் வந்து ஒன்னொன்னு டேட்டா எடுத்து எல்லாத்தையும் பேசி இங்க பேசி யூஸ் இல்லை, சரியா? இல்ல, நான் தப்பு சொல்லல. நான் பார்த்தேன். நான் கொஞ்ச நாளா பார்க்கும்போது இந்த ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன். இப்ப ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் குட்டா இருக்கும்போது அதை எல்லா இடமும் போச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட வாதம். யாரு பண்ணாலுமே நல்லது பண்ணணும் அப்படின்னு தானே நம்ம நினைக்கிறோம். சரிங்க, உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க. எனக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல ப்ரோ. நான் பார்த்தேன் இந்த மாதிரி அவங்க பெட்ரோல் பிரைஸ் குறைக்கணுமா? பெட்ரோல் பிரைஸ் குறைக்கணுமா? பெட்ரோல் பிரைஸை குறைக்கணும்னு சொல்லல ப்ரோ. அதுல இருக்க இஷ்யூஸை சார்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் இன்னைக்கு இந்த மாதிரி பார்த்தேன் ப்ரோ அப்படின்னு வந்து என் கருத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணோம். மற்ற கண்ட்ரியை கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்ட்ரி பெட்ரோல் பிரைஸ் வந்து கம்மி தான் ப்ரோ. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப என்ன அதுவும் ஒத்துக்கிறீங்க, இப்ப என்னதாங்க வேணும்னு கேக்குறீங்க? அந்த பிரைவேட் ஆர்கனைசேஷன் பெனிஃபிட் ஆகிறத தடுக்கணும். அதுதான் நான் சொல்றேன். யாரா வேணா இருக்கட்டும், ஹூவர் எக்ஸ் அண்ட் ஒய், கவர்மெண்ட்க்கும் இல்லாம பீப்புளுக்கும் இல்லாம எதுக்கு அவங்க லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தானே நம்மளோட கொஸ்டினா இருக்கு.
என்ன சம்பந்தம் எல்லாம் இப்ப அதெல்லாம் வந்து டாஸ்மாகில் நீங்க கேட்கலாம். நீங்க டாஸ்மார்க்கும் தான் bro அதெல்லாம் யாரு பிரச்சனை. கேக்குறீங்களா? டாஸ்மார்க்கும் தான் பிரச்சனை. அதுவும் தான் பிரச்சனை. இன்னொன்னு அதுக்கு இங்க பாருங்க, நீங்க கேட்கிற டேட்டாலாம் கிடையாது. நீங்களே சொல்றீங்க மத்த கண்ட்ரியோட இங்க வந்து ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்றீங்க. ஆமா ப்ரோ, அது அந்த கண்ட்ரோல் டேட்டாவும் தான் இருக்கு. அந்த டேட்டா ரொம்ப நான் ரொம்ப எடுத்தலாம். ஆமா, ப்ரோ நான் லாஸ்ட் 5 அந்த இயர்ஸ்ல டேட்டா எடுத்து நமக்கு பார்த்தேன். தெரியாது. நீங்க சொன்னதுதான். நம்மளை விட கம்மியா இருந்த கண்ட்ரிஸ் இப்ப நம்மள மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு வாங்குறாங்க. உதாரணத்துக்கு பின்லாந்து, ஸ்வீடன் வாங்குறாங்க. ஆமா, அந்த வார்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அதிகமாச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில வந்து அவ்வளவு ஸ்டெப் தானே வச்சிருக்காங்க. இந்தியால ஸ்டேபிளா இருக்கு bro. என்னதான் கேக்குறீங்க? நீ ராகுல் காந்தி ஓட்டு கட்டி போட்டிருந்தீங்கன்னா அவர் ரூபாய் கொடுத்துருப்பாரு. காங்கிரஸே கிடையாது. அதையும் பண்ணி தரவே மாட்டேங்குது. என்ன பண்றது? நான் ராகுல் காந்தி fan. இல்லைங்க, அவர் ராகுல் மேனிஃபெஸ்டோல சொன்னது சொல்றாங்க. அவர் சொன்னது சொல்றாங்க. அவர் இருக்கிறாரு ப்ரோ. அவருக்கு என்ன நடக்குது இப்ப அவருலயுமே நீங்க போய் மன்மோகன் சிங் வந்து எப்படி ஆட்சி பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. 2008ல பபிள் வரும்போது அவர் நல்லா பண்ணாரு. பட் அவருமே ஒரு சில விஷயம் தப்பா பண்ணாரு. நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பேச விரும்பல. அவங்க பாலிடிக்ஸ் எப்படின்றது நமக்கு தெரியாது. நான் ரீசெண்ட் டேஸா நோட் பண்ண விஷயத்துல இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய இதா இருக்க மாதிரி இருந்தது. எவ்வளவோ பண்றாங்க, இந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி பத்தி வரும்போது நான் பார்த்தேன், இவ்வளோ விஷயம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இன்புட் வந்து இவ்வளோ கொடுக்குறாங்க. இப்ப கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இன்டர்நெட்ல எல்லாம். இந்த 16 crore மெடிசன் ஏன் கவர்மெண்ட் வந்து சப்சிடரி கொடுக்க மாட்டேங்குது கேட்டுட்டே இருந்தேன். இப்ப அந்த விலையோட ஜிஎஸ்டி வந்து 0 ஆக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் லேட்டஸ்டா வந்ததுதான். ஸோ தட் டசன்ட் மீன் கவர்மெண்ட் லிசன் பண்ணல அப்படின்னு நான் சொல்லல. பட் இந்த மாதிரி இதையும் வந்து யாராவது எடுத்துட்டு போனா இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வந்து இங்க ஷேர் பண்ண நான் பார்த்தேன். மற்றபடி வேற ஒன்றும். ஓகே, மணி 2:15 பாய், முடிச்சுக்கலாம். குட் நைட். பாய்.